சமீபத்தில் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு பாருங்க. 17 வயது பொண்ணு, வேலூர் மாவட்டம் குடியாத்தம். எங்க அப்பா குடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க, நான் இறப்புக்கு யாரும் காரணம் இல்லை, எங்க அப்பா குடிக்காம இருந்து என் குடும்பம் சந்தோஷமா இருந்தா என் ஆத்மா சாந்தி அடையும் அந்த பொண்ணு எழுதி வைத்த கடிதத்தை கேட்ட கண்ணீர் வர. இந்த யாதும் ஊரு யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா எங்க இருக்கு தெரியுமா? ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு. இந்த தமிழுக்காக போராடி தமிழ் நாடகங்களை இயற்றி அப்படி பெருமையை சேர்த்த மகான். அவருக்காக மதுரை தமுக்க மைதானத்தில் ஐயா அப்பை சண்முகம் காலத்தில் ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டது. அதில் ஐயாவுடைய பெயர் இருந்தது, தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ டி சங்கரதாஸ் சுவாமிகள் என்று இருந்தது. தற்போது வந்த அரசாங்கம் அந்த மண்டபத்தை புதுப்பிச்சு கட்டிட்டு ஐயாவோட பேரை வைக்காம மதுரை மீட்டிங் ஹால் என்று ஆங்கிலத்தில் இருக்கு. நான் மட்டும்தான் மேடைகளில் பதிவு பண்ணியிருக்கேன். தயவு செய்து அதிகாரிகளும் அரசாங்கமும் எங்க ஐயா நாடக ஆசிரியருடைய பெயரை மீண்டும் அதில் எழுதணும்னு கேட்டிருக்கேன். இந்த நாட்டில் போற்றப்பட வேண்டியவர்கள் தூற்றப்படுவதும் தூற்றப்பட வேண்டியவர்கள் போற்றப்படுவதும் தான் நிகழ்ந்துகிட்டு இருக்கு காலகாலமா. அதுதான் இங்கேயும் இருக்கு. இந்த கலைமாமணி விருது வாங்குறதுக்கு நிறைய பணம் கொடுக்கணும்னு பேசிக்கிறார். வருஷம் திருவையாறுல தியாகராஜ ஆராதனை நடக்குது, உங்களுக்கு தெரியும். அத்தனையும் தெலுங்கு கீர்த்தனை. ஆனா இசை மும்மூர்த்திகள்னு சொன்னா 3 பேரைத்தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றோம். யார சொல்றான்? தியாகராஜ பாகவதர், சியாமலா சாஸ்திரி, முத்துசாமி தீட்சிதர், 3 பேரைத்தான் சொல்லப்படுது. ஆனா இவர்கள் 3 பேருக்கு முன்னாலே தமிழ் மும்மூர்த்திகள் என்று சீர்காழியில பிறந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா? அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர் 3 பேர். அது இந்த உலகம் அறியணும் இல்லை. அதிகாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு ஒற்றை காணொளி உலக தமிழர்களை இப்பொழுது கரங்கடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழனுடைய பெருமைகளை, அருமைகளை, அவன் வாழ்ந்து சென்ற காலத்தை, அவன் வாழ்ந்து சென்ற போது எழுதி வைத்த வரிகளை எல்லாம் ஒன்று விடாமல் மேடைக்கு மேடை முழங்கி வரும் ஒரு கலைஞனை இன்று நாம் சந்திக்க இருக்கிறோம். அந்த மாபெரும் நாடக கலைஞன் திரு எல் கவிராஜ் அவர்கள். வணக்கம் எல் கவிராஜ் அவர்களே. வணக்கம். அதிகாலை நேயர்களுக்கும் என் அன்பான வணக்கம். திரு கவிராஜ் அவர்களே, இன்று தமிழகத்தினுடைய ஒரு முன்னணி நாடக கலைஞராக இருந்துகிட்டு இருக்கிறீங்க. அதுவும் நாரதர் கதாபாத்திரத்தை ஏற்று எல்லா மேடைகளிலும், செல்லுகிற மேடைகளெல்லாம் சிறப்பாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் கலைஞராக வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாள் இரவும், உங்களுடைய ஒவ்வொரு நாள் பயணமும், ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு மேடைகள், ஒவ்வொரு புது மேடைகளில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த உங்களுடைய கடினமான பயணப்பழுவுக்கிடையிலும், பணிப்பழுவுக்கிடையிலும் எங்களுக்காக இந்த நேர்காணலை செய்வதற்கு சம்மதித்திருக்கிறீர்கள். முதலிருந்து உங்களுடைய தொடக்கத்திலிருந்து, உங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையிலிருந்தே நாம் தொடங்குவோம். உங்களுடைய குடும்பம், ஊரு தெரிந்தது, எனக்கு தெரிந்தது என்றாலும் நம்முடைய நேயர்களுக்கு தெரிவதற்காக உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தோடு இதை தொடருவோம். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா வீரமங்கலம் சொந்த ஊர். படித்ததெல்லாம் அரசு உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளிகளில் படித்தேன். அதிக படித்தது 9ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்கேன். அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. கடைசியாக பிறந்த நான் ஆண் குழந்தை. எனக்கு அக்கா அம்மார்கள் அதிகம், 6 பேர். இடையில 2 அண்ணன் இறந்துட்டாங்க. எங்கள் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், விவசாய குடும்பம். அப்புறம் இப்படி பள்ளி பருவத்தில் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் ஏதாவது நிகழ்ச்சி போட்டின்னா பாட்டு போட்டியில் அதிகமாக கலந்துக்குவேன். அப்படியே பாடி இந்த மேடை நாடகங்கள் மீது மிக ஆர்வம் வந்துருச்சு. நம்ம ஊர் பக்கத்து ஊர்களில் நாடகம் நடக்கும்போது அது போய் நாடகம் பார்க்க போனாலும் எனக்கு எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன். நாரதரை மட்டுமே பார்க்க மும்முனைப்பாக இருப்பேன். அதில் பெரியவங்களாம் எங்கள் அப்பா பேரை சொல்லி லட்சுமண மகனை உட்கார் அப்படின்னு சொல்லிலாம் அனுசரித்து நாடகம் பார்த்த காலங்கள் உண்டு. அப்படி பழகி வந்தேன். அதுக்கப்புறம் இந்த அறிவொளி இயக்கம் ஒளி வாங்கி வச்சு பேசுகிற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சீலாராணி சிங்கத் இருந்தாங்க. அந்த சீலாராணி சிங்கத்தினுடைய தலைமையில் ஒரு நிகழ்ச்சி ஆவுடையார் கற்பகம் திரையரங்கத்தில் அங்கே பாடுற வாய்ப்பு கிடச்சிச்சு வெகுஜன மக்கள் மத்தியில். அது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அப்புறம் அப்படியே அறிவொளி இயக்கத்தில் போய் அப்புறம் நம்ம நண்பர் முத்தப்பா நாரதர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரசிகர்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவர் மூலமாக தொடர்பு கொண்டு எங்கள் ஐயா ராஜப்பா அவர்கள் இடத்துல படித்து அதுக்கப்புறம் 1991 1/3/91 அரங்கேற்றம் செய்தேன். இப்படித்தான் என்னுடைய நாடக கலை பயணம் துவங்கியது. மிக்க மகிழ்ச்சி கவிராஜ் அவர்களே.
அறிவொளி இயக்கம் ஏராளமான கலைஞர்களை நம் தமிழகத்துக்கு தந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் குறிப்பாக திருமதி சீலாராணி சுங்கத் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது அறிவொளி இயக்கம் ஒரு மிகப்பெரிய பிரச்சார இயக்கமாக தமிழகம் முழுவதும் கொண்டு செல்லப்பட்டது. சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும் தங்கச்சி என்கிற பாடல் ஐயா கவிஞர் முத்துராமன் அவர்கள் எழுதிய பாடல் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும் தங்கச்சி, அன்னைக்கு சைக்கிள் ஓட்டினாங்க, இன்னைக்கு பாடியிருந்தா ஸ்கூட்டி ஓட்ட கத்துக்கணும் தங்கச்சி அப்படின்னு பாடியிருப்பாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியும் ஏற்படுத்திய ஒரு இயக்கம் அறிவொளி இயக்கம். அந்த அறிவொளி இயக்கத்தால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு கலைஞர் நீங்க அப்படிங்கும் போது மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இருந்தாலும் நம்ம பகுதியில் வள்ளி திருமண நாடகம் தான் எல்லா ஊரிலும் நடக்கக்கூடிய ஒரு நாடகம். அது ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கிராமங்கள் நடக்கும்போது அந்த நாடக கலைஞர்கள் ஊருக்கு அந்த வண்டி வந்துட்டாலே அந்த ஒட்டுமொத்த கிராமமும் ஒரு புத்துணர்வு பெறும். அந்த கலைஞர்களை பார்க்க, வரவேற்க, ரசிக்க அவ்வளவு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலைஞர்கள் யாருன்னா நாடக கலைஞர்கள் தான். நானும் நாடகத்துக்கு வரும் முன்னே நாடகம் பார்க்கும்போது வண்டி வந்துட்டா ஓடி போய் பார்த்து இந்த நடிகர்களை பார்க்குற ஆர்வம் எனக்கு அவ்வளவு இருந்தது. அதான் ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த நாடக கோட்டை வெறும் அப்பதான் வெறும் தென்னங்கிடுகுன்னு சொல்லுவாங்க. அந்த தென்னங்கிடுகு அப்படி நீக்கிக்கிட்டு போய் அந்த கலைஞர்களை பார்த்து ரசிக்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டம் நம்ம பகுதியில் இருந்தது. அந்த பவுடர் மணக்கக்கூடிய முகங்களையும் அவருடைய ஒப்பனைகளையும் பார்த்து ரசிக்க ஒரு பெரும் கூட்டமே காத்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நாடக கலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞனை இன்று எல் கவிராஜ் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் அறியக்கூடிய அளவுல நீங்க வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. இல்ல பெரும்பாலும் எல்லாருமே அந்த ராஜபாட்டுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனா நீங்க இருந்திருந்தா நீங்க போய் நாரதர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? எப்படி வந்ததுன்னு எனக்கும் தெரியல. ஆனா நாடகத்துக்கு போனா அந்த நாரதர் தான் பார்ப்பேன். அதுலயும் குறிப்பா அண்ணன் பெரிய கற்பூரம்பட்டி டேபி ஆனந்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரைத்தான் ரொம்ப பிடிக்கும். நாகரிகமா தமிழ் உச்சரிப்பு, அவர் பேசுற பேச்சு, நம்ம அபையார் சொன்னது மாதிரி நியாயம்பட உரை அப்படின்னு நான் அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவர் பேசுற பேச்சு என்னை மண்டையில ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதையே பார்ப்பேன். நாடகம் இரவு முழுதும் பார்த்துட்டு மறுநாள் தூங்கி எந்திரிச்சு மறு இரவு நாடகம் நடத்துவேன் பாருங்க. இந்த சின்ன பிள்ளைகளை கூட்டி வச்சு ஒருத்தரை முருகனா, ஒருத்தரை பப்புனு, ஒருத்தர் டான்ஸரு, நான் மட்டும் அதுல நாரதரா, இந்த மின்சாரத்துக்கு பயன்படுத்துற ஒரு இது இருக்கும் பாருங்க, அதை அதில் மாட்டி ஒரு மூங்கில் பட்டியலில் வச்சு அதை தட்டி இப்படியெல்லாம் நடிச்சு அப்படி வந்த ஆர்வம் தான். இந்த கலை மீது அதிகம் அவர் தான் எனக்கு அது மாடல்னு சொல்லுவாங்களா, அது எப்படி சொல்றது, அது ஆங்கிலத்தில் சொல்றாங்க ரோல் மாடல், அது இல்ல தமிழ்ல சொல்லணும் முன்மாதிரி. அப்படி அந்த நாடகங்களை அதிகமா பார்த்தால டேபி ஆனந்தனை தான் பார்க்க எனக்கு அவர் தான் முன்மாதிரி. அவரை பார்த்தே அது மாதிரி உச்சரிக்கணும், அது மாதிரி பேசணும். கொஞ்ச காலத்துக்கு வந்த ஆரம்பத்துல நான் நாடகத்துக்கு வந்த ஆரம்ப காலத்துலலாம் எல்லாருமே சொல்லுவாங்க என்ன டேபி ஆனந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்படியோ இறைவனுடைய திருவருளால தன்னைத்தானே ஒரு பாதையை வகுத்து போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட நாடகம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன், தூங்கல. அதுதான் அந்த சாரீரம் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. இல்ல கவிராஜ் அவர்களுடைய சாரீரமும் தெரியும், சரீரமும் தெரியும் இந்த உலகத்திற்கு. ஆனா நீங்க நாரதர், அதனால நீங்க மேலாடை அணியாத ஒரு கலைஞர், அதனால உங்களுக்கு சரீரமும் தெரியும், உங்களுடைய அழகிய குரல் அந்த சாரீரமும் தெரியும் நம்முடைய சமூகத்திற்கு. நீங்க அந்த நாரதர் கதாபாத்திரத்தை ஏற்கனவே நடிச்ச உடனே அதுக்கான தயாரிப்புகள் வேணும்ல, பயிற்சி, அதுக்கான ஒரு ஆசிரியர், இது ஒரு கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல அவங்களாம் நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பட்ட சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும். எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அதை ஒவ்வொரு ரசிகனுக்குமே அந்த மேடையை பார்க்கக்கூடிய ரசிகனுக்குன்னு நான் தன்னை ஒரு ராஜபாட்டாகவும், தன்னை ஒரு நாரதராகவும், தன்னை ஒரு பபுனாகவும் பார்த்துக் கொள்ளக்கூடிய மனநிலை எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கான பயிற்சியை எல்லாம் முயற்சி எடுக்கக்கூடியவங்க தான் மேடைக்கு வர்றாங்க, திரைக்கலைஞர்களா ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய இந்த ஆசைக்கு பிறகு நீங்க தேடி சென்ற ஆசிரியர், நீங்க எடுத்துக்கொண்ட பயிற்சி, உங்களுடைய முயற்சி, இதை பற்றி நம்முடைய நேயர்களுக்கு சொல்லுங்களேன். நம்ம நண்பர்கள்ட்ட அதிகமா பேசுவேன், என்ன செய்யலாம் ஏது பண்ணலாம். ரொம்ப ஏழ்மையான குடும்பம், எங்க அம்மா எங்க அப்பாவுக்கெல்லாம் சம்மதம் இல்லை. ஆனாலும் என்னுடைய முயற்சி, நண்பர்களுடைய தூண்டுதல், எங்க ஊர்ல கல்யாணம் நடந்தா அங்க ஒளிபெருக்கி கட்டிடுவாங்க. அந்த ஒளிபெருக்கில நான் தான் பாடிட்டே இருப்பேன். என்னை ஆர்வப்படுத்தி அன்பளிப்பெல்லாம் கொடுத்து எங்க ஊர் சேதராமன் வயல் அப்படிங்கிற வீரமங்கலம் கிராமத்தில் அப்படியே ஊக்கப்படுத்தினது எனக்கு ரொம்ப ஆர்வத்தை கொடுத்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு நாடகங்களாக போய் பார்ப்பேன். நானும் ஒவ்வொருத்தராக கேட்டேன், ஒருத்தரும் சரியாக வரல. கடைசியாக நாடக உலகனுடைய மிகப்பெரிய ஜாம்பவான் அண்ணன் முத்தப்பா அவர்கள், MS முத்தப்பா, அவர்கிட்ட போய் அணுகி கேட்குறேன், அண்ணன் படிக்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது, நாடகம் படிக்கணும், என்ன செய்யலாம் என்னன்னு. அவர் சொல்கிறார், கடிதம் போடுங்க தம்பி, இந்த முகவரிக்குன்னு எனக்கு எழுதி கொடுத்துட்டு போகிறேன். அப்படி கடிதத்தில் நான் எழுதுறேன், என்னைக்கு நான் வரேன், என்ன செய்யலாம், நான் வந்து பார்க்கணும் உங்களை அப்படின்னு கேட்குறேன். அப்புறம் அவர் வர சொல்கிறாரு. அதன்படி அங்கே போனால் அப்போ புதுக்கோட்டையில் போஸ் நகரில் எங்கள் ஐயா முன்னாள் முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் GN ராஜப்பா ஐயா அவர்கள்,
அவர் இடத்துல என்னை கூட்டிட்டு போறாரு. ஐயா ரொம்ப வயசாயிருச்சு, இனி மேலானால சொல்லிக் கொடுக்க முடியாது, கண்ணும் தெரியல, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்கிறாரு. இல்லைங்க தாத்தா, அண்ணன் ரொம்ப விரும்புறாரு தம்பி, சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளையார் சுழி, அடுத்து ஒரு வெண்பா, அதை மட்டும் எங்க ஐயா ஆசிரியர் ராஜப்பா ஐயா எழுதுறாங்க. மீதம் உள்ள அத்தனை விஷயங்களையும் அண்ணன் முத்தப்பா அவர்கள் எழுதியது மறக்கவே முடியாது. அவர் கைப்பட எழுதி கொடுத்தாரு. அதை படித்தேன். ஒரு 2 மாதத்தில மனப்பாடம் பண்ணி அதுக்கு மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அதெல்லாம் சேர்த்து மனப்பாடம் பண்ணி போய் ஒப்பிச்சு, அதுக்கப்புறம் இந்த கதை பாடல்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் விரைவில் அரங்கேற்றம் செய்வோம் அப்படின்னு ஐயா ஏற்பாடு பண்ணாங்க. அந்த அரங்கேற்றத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணும், பத்திரிக்கைக்கு புகைப்படம் எடுக்கணும். அப்போலாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ முத்தப்பா அவர்களுடைய அந்த பஞ்சகஜம், டோப்பா முடி, அந்த மாலை, அனைத்து அந்த புகைப்படம் கூட நம்ம வீட்டில் இருக்கு. அப்படி ஒரு நல்ல எண்ணம் உள்ள அந்த கலைஞர் என்னை ஆளாக்குவதற்கு அவர் காரணம். இதுல நிறைய நண்பர்கள் எனக்கு ஆசிரியர்களாக, இப்பவும் ஒவ்வொருத்தரையும் என்னுடைய ஆசிரியராக கருதுகிறேன். சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டும் ஒவ்வொரு விஷயத்தை கத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி நிறைய நண்பர்கள், எண்ணற்ற நண்பர்கள், பேர் சொல்லணும்னா அவ்வளவு சொல்லலாம். அப்படி நிறைய இந்த மாதிரி என்னுடைய பாதை இப்படி வந்தது. அதாவது உங்களுடைய பெயர் கவிராஜ், நீங்க பாடுகிற கவிக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கும் நீங்க கோர்க்கக்கூடிய அந்த தமிழுக்கும் ஒரு அற்புதமான பெயர் கவிராஜ். நான் கேள்விப்பட்ட வரையில் உங்களுடைய இயற்பெயர் கருப்பையா என்று அறிந்தேன். இந்த கருப்பையா கவிராஜ் ஆனது எப்படி? நம்ம நேயர்களுக்கா அந்த ரகசியத்தை சொல்லுங்களேன். நல்ல விஷயம். என் பேர் கருப்பையா தான், ஆனால் இதை மாற்றி வைக்கணும்னு என் நண்பன் மாப்பிள்ளை கலைமதி, இப்போ நாரதரா இருக்கார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரு நானும் உட்காந்து ஆலோசனை பண்ணுறோம். நாடகம் அரங்கேற்றம் பண்ண போகிறோம். இவ்வளோ சிரமத்துக்கு இடையில் அம்மா அப்பா ஒத்துக்கலை, இருந்தாலும் நண்பர்களுடைய உதவியோடு இந்த வேலையை செய்கிறோம். பேர் கருப்பையான்னு வச்சா அவர் மாதிரியா இருக்குமே, என்ன செய்யலான்னு யோசிக்கிற போது மாப்பிள்ளை கலைமதி தான் காணாமலே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி கவிராஜ் என்ற பேர் எனக்கு கலைமதி தான் சூட்டினது. அம்மா அப்பா வச்ச பேர் கருப்பையா, கலைமதி மாப்பிள்ளை எனக்கு வச்ச பேர் கவிராஜ். அந்த வகையில் அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி. அது வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. ஒரு ஏழ்மையான வறுமை சூழ்ந்த ஒரு விவசாய குடும்பம். நீங்கள் தேர்ந்தெடுத்த துறை ஒரு கிராமிய நாடகத்துறை. குடும்பத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கும். தன்னுடைய பிள்ளை வேற வேலைக்கு போகணும், மிகப்பெரிய சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் அவங்களுக்கு இருந்திருக்கும். இதை மீறி உங்களுடைய முதல் அரங்கேற்றம் நடந்தபோது உங்களுடைய மனநிலை, குடும்பத்தாரனுடைய ஒத்துழைப்பு, நண்பர்களுடைய பங்களிப்பு, இந்த கலைமதி போன்றவருடைய வழிகாட்டல், இதை பற்றியெல்லாம் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்களேன். அதுவும் மிகப்பெரிய விஷயம்தான். பணம் இல்லை அரங்கேற்றம் பண்ண. அன்னைக்கு இருந்த சூழலுக்கு 2200 ரூபா வேணும், அவ்வளவுதான் நாடகமே நடத்தி முடிக்க. எந்த ஊர்ல உங்களுடைய? நம்ம ஊர்ல வீரமங்கலத்தில் கன்னிமார் கோவில்னு ஒரு பெரிய ஏரிக்கரையில் இருக்கு, அங்கதான் அரங்கேற்றம் பண்றோம். அப்பொழுது நாரதர் மேலிருந்து இறங்குற மாதிரி அந்த அமைப்புல என்னை இறக்கி அந்த நாடகம் நடந்தது. அப்போ பணம் இல்லை. நம்ம ஊர்ல எங்க கிராமங்கள்ல ஒவ்வொருத்தட்டையா 5-10 சேர்த்து, சில பேர் நெல்லு மூடையெல்லாம் கொடுத்து, நெல்லெல்லாம் கொடுத்து, அப்படியெல்லாம் சேர்த்து பண்ணோம். அது நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அதனால சில விஷயங்களை சொல்ல முடியாது பாருங்க. அப்படி எல்லாருடைய ஒத்துழைப்பு, எங்கள் கிராமத்தாரில் எனக்கு நிறைய ஒத்துழைப்பு. அப்படியெல்லாம் செஞ்சு நாடகத்தை நடத்தி முடித்தேன். எங்கள் ஐயா ஆசிரியர் வந்திருந்து எனக்கு விபூதி பூசி விட்டாங்க, எங்கள் அம்மா விபூதி விட்டாங்க. கலைமதி அதில் நிறைய பங்கெடுத்து பண்ணார். அது மாதிரி நல்ல நண்பர்கள். அப்படி நடந்தது. அரங்கேற்றம் பண்ணது நம்ம ஊர்லேயே, வீரமங்கலத்திலேயே. அந்த நீங்கள் அந்த உங்கள் அரங்கேற்ற நாடகத்தில் இருந்த அந்த ராஜபாட்டு, ஸ்ரீபாட்டு, மற்ற இசைக்கலைஞர்கள், அந்த நினைவுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அன்னைக்கு முருகனா வந்தவர் இப்பவும் இருக்காரு, நம்ம மங்களக்குடி பக்கம் NV செல்வராஜ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் அன்னைக்கு முருகனா வந்தவர். போதுமணின்னு ஒரு வள்ளி, ஐயாவோட மாணவி அவங்க, நான் நாரதர், பப்புன் வெள்ளச்சாமி இப்போ இருக்கார் பாருங்க, வெள்ளச்சாமி அவர் தான் பப்புன்னு. அன்னைக்கு இருந்த நடன மங்கை ராஜேஸ்வரி இப்பவும் இருக்காங்க. அதில் வந்த ஹார்மோனியம் CR சின்னப்பான்னு சொல்லிட்டு நம்ம புதுக்கோட்டை போகிற வழி அந்த பூவரசகுடி இருக்கு பாருங்க, அந்த ஊர் அண்ணன் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு மேலே இயற்கை எழுதி விட்டார். அடுத்து மிருதங்க முத்துரத்னம். ஆமா, அவரு இல்லை, இன்னைக்கு இல்லை. அடுத்து அந்த பலவாத்தியம் ஜெயராமன், நம்ம ராஜா பப்புன்னு இருக்காரு பாருங்க, அவங்க அப்பா அண்ணன் இருக்காங்க கோயில்பட்டியில. தாள சோதி, அரசர்குளம் சோதி. இப்படி ஒரு நல்ல கலைஞர்களோட போட்டு அந்த நாடகத்தை நடத்தி முடிச்சேன். நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனால் நான் சரியா செஞ்சேனா என்னங்கிறது எனக்கு தெரியாது. எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனாலும் இந்த ரசிகர்களுடைய ஆதரவுனால இந்த அளவுக்கு உங்களோட பேசுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கா அந்த கலைத்தாய். அந்த தமிழுக்கும் கலைத்தாய்க்கும் தான் நன்றி சொல்லணும். இனி நம்ம அந்த நாடக உலகத்தை பத்தி பேசுவோம். இந்த இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் தான் தமிழுக்கு அழகு சேர்க்கக்கூடிய அணிகலன்கள்.
அது இந்த நாடக உலகம் அப்படிங்கிறது வந்து அது நம்முடைய தமிழ் நாடக உலகம் நம்முடைய டிடி சங்கரதாஸ் சுவாமிகள் ஐயா சங்கரதாஸ் சுவாமிகளால் ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய நாடக தலைமை ஆசிரியர் என்கிற பட்டம் சுட்டி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய கலைஞன். தெலுங்கு கீர்த்தனைகளும் தெலுங்கு பாடல்களும் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழையும் தமிழுடைய மேன்மையும் தமிழ் பாடல்களையும் எழுதி இயற்றி அதற்கு அலங்காரம் செய்த மிகப்பெரிய கலைஞன் ஐயா சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள். அவருடைய வழிவந்ததுதான் அவங்களுடைய நாடக ஆரம்பம். இந்த காலகட்டத்தில் நீங்க இன்னைக்கு புராண இதிகாசங்களை மட்டுமே பேச வேண்டும் என்ற சூழலில் அதை நீங்க புராண இதிகாசம் பேசக்கூடிய மேடைகளில் இன்று சமூக விழிப்புணர்வுகளை மக்களுக்கு செல்ல வேண்டிய கருத்துக்களை ஒவ்வொரு மேடை மேடையாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இதே மாதிரியான ஒரு புராண இதிகாச நாடகங்கள் வழியாக நம்முடைய இந்திய சமூகத்திற்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சுதந்திர வேள்வியை உருவாக்கியவர் நம்ம விஸ்வநாத தாஸ் அவர். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் பாடிய நாடகங்கள், அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் கண்காணிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட ஒரு கலைஞர். அவர் உங்களுக்கு தெரியும். அவர் வள்ளியர்ம நாடகம் நடிச்சுட்டு இருக்கும் போதுதான் கடைசியா அந்த கடைசி காட்சியில அந்த மேடையிலே உயிர் துறந்த ஒரு கலைஞன் விஸ்வநாத தாஸ் அவர்கள். வெள்ள கொக்கு பறக்குதே விரட்டுங்களே அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த நம்முடைய ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றியெல்லாம் நம்முடைய தமிழ் நாடகத்துல வள்ளிதர்ம நாடகத்துல முருகன் அந்த ராஜபாட்டு என்று சொல்லக்கூடிய வேலனுடன் விருத்தன் கதாபாத்திரம் ஏற்ற பொழுதும் கூட அவர் பாடி மக்களை மகிழ்வித்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு சுதந்திர வேட்கையை, ஒரு விடுதலை வேள்வியை ஏற்படுத்திய ஒரு கலைஞன் விஸ்வநாத தாஸ் அவர்கள். அந்த பாணியில நீங்க நாதரா வந்தா வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே அப்படின்னு 4 பாட்டு பாடிட்டு போகாம இந்த செல்போன்ல இருந்து டாஸ்மார்க்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால அரசியலை சமகால விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணும் ஒவ்வொரு மேடையிலும் நீங்க பேசப்பட்டு வர்றீங்க. குறிப்பா நீங்க இப்ப சமீபத்தில் இருக்கக்கூடிய உலகத் தமிழர்கள்ட்ட மிகப்பெரிய ரீச்சான யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணியன் பூங்குன்றனார், சிவகங்கை மாவட்டம் மகிவாளன் வெட்டி, அது உங்களுடைய அந்த கணீர் குரலில் அழகான தமிழில் பேசும்போது ஒவ்வொரு தமிழினும் நாங்கள் அப்படியே சிலிப்படைந்து போகிறோம், பெருமை அடைகிறோம். அப்படிப்பட்ட ஒரு கலைஞராக எப்படி இவ்வளவு பெரிய தாக்கத்தை நாரதரா நீங்க உங்களுடைய கதாபாத்திரத்தை முடிச்சு போயிடலாம். இந்த தமிழ் சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது பேசணும், ஏதாவது ஒரு சின்ன செய்தியாக ஒரு மேடையில் நான் விட்டு செல்லணுங்கிற ஒரு ஆதங்கம், அந்த உணர்வு எப்படி உங்களுக்கு ஏற்பட்டதுன்னு நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன். நல்லதோர் வீணை செய்தேன், நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடு என்றான் பாரதி. இது சுதந்திர போராட்டத்தினுடைய வேட்கை பாடல்கள். இதையெல்லாம் படிக்கும்போது நமக்கு ரத்தம் சூடேறும். அதுபோல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்தில் பாதிக்கப்படுகிறான். அப்படி நானும் பல தடவை பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி பாதிப்பினுடைய அந்த விளைவு தான் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி நானும் இந்த எளிய மக்கள் மீது பற்றோடு இந்த மக்களுக்கு ஏதேனும் சொல்லி ஆக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தூண்டுதலாக வந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் பாதிக்கும் போது என் மனதளவில் பாதிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, நல்ல நாள், நல்ல கேள்வி. நாளைய தினம் ஐயா விஸ்வநாதாஸ் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிறந்தவர், சுதந்திர போராட்ட தியாகி. அவருக்கு அரசாங்கமே சிலை வைத்து மணிமண்டபம் கட்டி கொண்டாடுகிறார்கள். நாளை வரக்கிருக்க அந்த நல்ல நாளை நினைவுபடுத்தியதற்கு உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் ஐயா தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள், நீங்கள் சொன்னது மாதிரி தெலுங்கு அந்த சமஸ்கிருத மொழிகள் எல்லாம் ஆதிக்கம் செலுத்திய போது இந்த தமிழுக்காக போராடி தமிழ் நாடகங்களை இயற்றி அப்படி பெருமையை சேர்த்த மகான். அவருக்காக மதுரை தமுக்க மைதானத்தில் ஐயா அப்பை சண்முகம் காலத்தில் ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டது. அதில் ஐயாவுடைய பெயர் இருந்தது, தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ டிடி சங்கரதாஸ் சுவாமிகள் என்று இருந்தது. தற்போது வந்த அரசாங்கம் அந்த மண்டபத்தை புதுப்பிச்சு புதுமையாக கட்டியிருக்காங்க. கட்டிட்டு ஐயாவோட பேரை வைக்காம மதுரை மீட்டிங் ஹால் என்று ஆங்கிலத்தில் இருக்கு. அதுக்கு கூட சங்கத்தின் சார்பாக நிறைய மனு கொடுத்துருக்காங்களாம். நான் மட்டும்தான் மேடைகளில் பதிவு பண்ணியிருக்கேன். இது தயவுசெய்து அதிகாரிகளும் அரசாங்கமும் எங்கள் ஐயா நாடக ஆசிரியருடைய பெயரை மீண்டும் அதில் எழுதணும்னு கேட்டிருக்கேன். இப்போ உங்கள் மூலமாக இந்த அதிகாலை வலையொலி மூலமாக மீண்டும் அரசாங்கத்துக்கு அந்த கோரிக்கையும் வைக்கிறேன். ஏன்னா அப்படி மற்ற மொழிகளுடைய ஆதிக்கம் வளர்ந்து கொண்டே இருக்கு. தமிழ் இனி மெல்லச்சாகும் என்று பாரதி சொன்னதாக கூட ஒரு வாக்கு இருக்கு. ஆனால் அது பாரதி சொல்லவில்லை என்பது படித்ததுக்கு அப்புறம் தான் நானே அறிந்தேன். உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அது சொன்னது நீலகண்ட சாஸ்திரி என்ற அந்தன பேதை உரைத்தான் என்றுதான் பாரதியை பாடியிருக்கிறார். அப்போ எப்படியெல்லாம் இந்த மொழி நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற ஆதங்கம் இந்த தமிழை கணியன் பூங்குன்றனார் 2 பாட்டு தான் பாடியிருக்கார் புறநானூறு என்ற அந்த புத்தக நூலிலே. ஏன்னா பல இலக்கியங்களில் உள்ள பாடல்களை தொகுப்பு தான் புறநானூறு. அதில் ஐயா பாடியது 2 பாட்டு. அதுலேயும் இந்த
யாதும் ஊரே யாவருங்களில் என்ற பாட்டுக்கு இணையான ஒரு இலக்கியம் இந்த உலக நாடுகளிலே இல்லை என்பது தற்பொழுது அறிய வருகிறது. அப்படி தமிழ் தொன்மையான மொழி, தமிழை போற்றுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நம்ம போற்றாம யார் போற்றுவா? அதனால இந்த நாடகத்தின் மூலமா நம்மளால முடிஞ்ச வரைக்கும், எதிர்ப்புகள் அதிகம், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள், நீங்க சொல்ற மாதிரி அரசியல் பேசுறேன், மதுபானத்தை பேசுறேன், நடைமுறையா இருக்கிற அந்த எல்லாத்தையும் பேசுறேன், சமகால பிரச்சனைகளை ஒவ்வொன்றும் வருது, பேசாம இருக்க முடியல. எனக்கு வேண்டாம், இதை பேச வேண்டாம், உங்களுக்கு பொழப்பு கெடும்னு சொன்னா கூட மனசு கேட்க மாட்டேங்குது. சமீபத்தில் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு பாருங்க. 17 வயது பொண்ணு, வேலூர் மாவட்டம் குடியாத்தமுக. எங்க அப்பா குடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க, நான் இறப்புக்கு யாரும் காரணம் இல்லை, எங்க அப்பா குடிக்காம இருந்து என் குடும்பம் சந்தோஷமா இருந்தா என் ஆத்மா சாந்தி அடையும் அந்த பொண்ணு எழுதி வைத்த கடிதத்தை கேட்ட கண்ணீர் வராது. கண்டிப்பா அதெல்லாம் நினைக்கும் போது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ரெண்டாவது எனக்கு பின்புலம் இல்லை, ஆனாலும் பெரிய எப்படி சொல்றது, பெரிய வேலையை செய்கிறேன். அது இந்த காலம் எனக்கு கையளித்திருக்கும் என்ற கடமையாக கருதுகிறேன். கவிராஜ் அவர்களே, நீங்க பேசுகிற சமகால அரசியல், சமகால பிரச்சனைகள், சமகால விழிப்புணர்வு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து சக மக்களிடமிருந்து, சக கலைஞர்களிடமிருந்து நிறைய பிரச்சனை நீங்க எதிர்நோக்கிற மாதிரியான சில சிக்கல்கள்லாம் இருக்குமே, அது உங்களுக்கு நடந்திருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் இதுல கொஞ்சம் திருத்தமா சொல்லணும்னு நினைக்கிறேன். அரசியல்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அரசியல் இல்லாம எதுவுமே இல்லை. இங்க அரசியல் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. நீங்க பேசுறது அரசியல், நான் பேசுறது அரசியல், ஒவ்வொருவரிடம் இருக்கிறது, ஒவ்வொரு செயலிலும் ஒரு அரசியல் இருக்கு. அதனால அது அரசியலா பார்க்கவே கூடாது. இந்த நாட்டோட, இந்த மக்களுடைய சூழ்நிலை என்ன நிலையில இருக்குங்கிறத எடுத்து சொல்லணும். ஏன்னா பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார்கள் முன்னோர்கள். கண்டிப்பா. அப்ப நல்ல பயனா இருக்கணுமே தவிர கேலி கூத்தா பார்த்துட்டு இந்த மக்கள் என்ன அப்படின்னு ஒரு விரக்தியில போயிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்மள பாமர மக்கள்னே பேர் இருக்கு. பாமரர்களாக இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு யாராவது யோசிக்கணும். அப்ப எல்லாருக்கும் ஒரு தெளிவு பிறந்திருக்கணும்னா சரியான கல்வி போய் சேர்ந்திருக்கணும்ல. கண்டிப்பா. அப்ப எங்கேயோ ஒரு தப்பு இருக்குல்ல, இதை நான் சொன்னா நான் பொல்லாதவனா? அப்படி ஒரு கட்டம் கட்டாம அது எனக்கு இருக்கு. அந்த நீங்க சொல்ற மாதிரி கலைஞர்களுக்கு இல்லைங்க, வெளியில இருந்தேன், ஆனாலும் ரசிகர் மத்தியில நல்ல பேர் இருக்கு, வரவேற்பு இருக்கு, நிறைய என்னை கூப்பிடுறாங்க, போய்கிட்டு இருக்கேன். அது அந்த இறைவனுடைய திருவருளால அந்த குறையில். ஆனாலும் சில அச்சுறுத்தல் வரத்தான் செய்யும். அதையும் மீறி என்ன உயிர் ஒரு தரம் தானே போகும். அது இந்த மொழிக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் போனா பெருமைப்படுறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல சொல்றீங்க? ஒரு இப்படிப்பட்ட இன உணர்வும் மொழி உணர்வும் சமூக உணர்வுள்ள ஒரு கலைஞனை இருப்பதிலே மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய கலைஞராக உங்களை சந்திப்பதில் அதிகாலை குழுமம் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி கொள்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வெறும் மேடைக்காகவும் வெறும் போலி முகமணிந்த போலி முகமூடி அணிந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு மேடையிலும் தனக்கான வருமானம் பாதிக்கப்பட்டாலும் கூட பரவாயில்லை, தன்னுடைய கருத்தில் நான் நிலையாக நிற்பேன் என்று களமாடக்கூடிய ஒரு கலைஞராக நீங்க இருப்பதில் வந்து அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும், உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் இந்த தமிழ் சமூகம் உள்வாங்கும். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை இந்த தமிழ் சமூகம் ஏற்கும் என்பதில் எல்லோரும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். கட்டாயமாக உங்களுடைய கருத்துக்கள் இது ஏற்கப்படும். அது மட்டும் இல்ல, நான் பேசுற கட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நான் பேசுறது இந்த மாதிரி பொது சமூக கருத்துக்களை மட்டும் பேசுறது இல்ல, இதுக்கெல்லாம் இலக்கியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாத்தையும் கலந்து பேசுறேன். ஒரு பகுதி அதை வச்சுக்கிறேன், மறுபகுதி இதையும் கலந்துக்கிறேன். இதுல நகைச்சுவை கலந்து. என் நாடகங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, ஏன்னா எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் தான். ஆனாலும் என்னுடைய நலன் கருதி தான் சொல்றாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். என்னத்துக்கு பொழப்பா கெடுத்துக்கிட்டு பாதிச்சிருந்தானே, ஏழ்மையில இருக்கிற ஆளு, ஒரு பிள்ளை ஊட்டியில இருக்கிற ஆளுங்க, ஏன் என்னத்துக்கு இதை போய் பேசிக்கிட்டு எல்லாரும் மாதிரி நின்று இருக்கலாம். அது மனது வர மாட்டேங்குது. நான் என்ன செய்ய, வேணும்னா செய்கிறேன், அந்த மனசு வர மாட்டேங்குது. நீங்க ரொம்ப வேண்டாம், வருஷம் திருவையாறுல தியாகராஜ ஆராதனை நடக்குது, உங்களுக்கும் தெரியும். அத்தனையும் தெலுங்கு கீர்த்தனை. ஆனா இசை மும்மூர்த்திகள்னு சொன்னா 3 பேரைத்தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றான். யார சொல்றான்? தியாகராஜ பாகவதர், சியாமலா சாஸ்திரி, முத்துசாமி தீட்சிதர், 3 பேரைத்தான் சொல்லப்படுது. ஆனா இவர்கள் 3 பேருக்கு முன்னாலே தமிழ் மும்மூர்த்திகள் என்று சீர்காழியில பிறந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா? அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர் 3 பேர். அது இந்த உலகம் அறியணும் இல்ல, நான் அதுக்காக வேண்டான்னு சொல்லல. பாரதி சொன்ன செப்பு மொழி 18 உடையாள், எனினும் சிந்தனை ஒன்றுடையாள், மற்ற மொழிகள்லாம் எனக்கு எதிரல்ல, ஆனாலும் என் தாய் எனக்கு நல்லவள், உன் தாய் உனக்கு நல்லவள், அதுவும் கெடுதல் அல்ல. ஆனா நீ என் தாயை குறை சொல்லக்கூடாது, அவரவர்களுக்கு அது உயர்ந்தது தானே. அப்ப அந்த மொழி பற்றி இருப்பதில் என்ன தவறு? அதுதான் எனக்குள்ள வந்தது. அது
ஆரம்ப காலத்தில் அது இல்லை. இடையில சில விஷயங்களை பார்த்து சில விஷயங்களை படிக்க இந்த ஆர்வம் அதிகமாக மேலோங்கிருச்சு. வேற ஒண்ணு இல்லை. அந்த வள்ளி திருமண நாடகம் அப்படிங்கிறது நிறைய ரசிகர்கள் தென் மாவட்டங்கள், குறிப்பாக சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இப்படிப்பட்ட மாவட்டங்கள் வந்து மிகப்பெரிய வரவேற்பும் வாழ்த்தும் பெற்ற ஒரு கலை வந்து வள்ளி திருமண நாடகம். அதுலயும் குறிப்பா சொல்ல போனா அந்த நாரதர் வள்ளி தர்க்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்காக பாத்தீங்கன்னா அது ஒரு வெறும் வந்து நடிகர்கள் பேசிட்டு போக ஒரு வெறும் வார்த்தைகள் இல்லை, மிகப்பெரிய இலக்கிய சொற்போர், அது மிகப்பெரிய ஒரு விவாத அரங்கம். அந்த அளவுக்கு வந்து எங்களுடைய இந்த பகுதி மாவட்டத்தினுடைய ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒவ்வொரு வள்ளி திருமண நாடகத்திலும் வரக்கூடிய நாரதர் யாரு, வள்ளி யாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய கலைஞர்கள் இந்த நாரதரும் ஸ்ரீ வள்ளி என்கிற ஸ்ரீ வள்ளி திருமணத்தினுடைய அந்த ஸ்ரீபாட்டம் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு கதாபாத்திரங்கள் அந்த ரெண்டு பேருமே. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதாவது நாங்கெல்லாம் போய் ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு இளைஞனா நாங்கெல்லாம் ஊரா போய் இந்த வள்ளி நாரதர் தர்க்கத்தை போய் தேடி தேடி பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, இதை வந்து எந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்க்கிறாங்க, ஒரு இலக்கிய விவாதங்கள் எல்லாம் நாங்கள் தேடி போன ஒரு காலத்தில் அந்த மாதிரியா இருக்கா? இன்னைக்கு ரசிகர்களுடைய மனநிலை எதுவும் வேற எதுவும் மாறுபாடுகள், வித்தியாசங்கள் எதுவும் இருக்கா அப்படிங்கிற பத்தி நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்களேன். ஆமா, நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. நாடகம் அவ்வளவு நேர்த்தியா சொற்போர், அந்த இலக்கியம், புராணம், தமிழ் உச்சரிப்பு, பேச்சு அத்தனையும் கவனிச்சு பார்த்த ஒரு காலம் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. இதுல யாரையும் குறை சொல்ல முடியாது, ரெண்டு பக்கமே தவறு இருக்கு. அதாவது நடிகர்கள் ஆகிய நம்ம பக்கமும் தவறு இருக்கு, குறைபாடுகள் இருக்கு, ரசிகர்கள் பக்கமும் குறைபாடு இருக்கு. அது காலத்தின் சூழல் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் வரும்போது பபூன் தான் நகைச்சுவை, 2 பேர் நாட்டியத்தாரை 2 பேர் நடிக்கிறது, அதை மட்டும் பார்த்துட்டு ஒரு கூட்டம் கிளம்பிடும். அதுக்கப்புறம் வடிகட்டின மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பாங்க, நாரதரை பார்க்க, வள்ளியை பார்க்க. அது மாதிரி தான் இருக்கு. என்ன கொஞ்சம் காலம் தாழ்ந்து போகுது, தள்ளி போகுது. இப்போ 1 மணிக்கு நாரதர் வந்தாருன்னா இப்போ 1:30 மணி, 1:45, 2 மணி, அது மாதிரி போய் கடைசியாக முருகனுக்கு வைக்கிற நாடகத்தில் முருகன் சீக்கிரம் வர முடியல. அதுக்கு நானும் கூட சில நேரங்கள் அதிகமாக பேசுகிற மாதிரி வந்துடுது என்னுடைய சூழல். அது என் தவறும் அதில் இருக்குது, அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு அதில் ஒத்து இருந்தால் தான் செய்ய முடியும். ரசிகர் ரசனை கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனாலும் அதுலேயும் வடிகட்டி இந்த கதையும் யாராவது வந்தால் இவங்க வந்தால் என்னதை சொல்லுவாங்க, ஏதோ நல்ல கருத்து கிடைக்கும், நல்ல இலக்கியம் கிடைக்கும், புராணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குற ரசிகர்கள் இது உண்டு. அதனால அதை பெருசாக மாதிரி 2 பக்கமே சில வித்தியாசங்கள் இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதான் செய்யும். அது காலம் போக போக எல்லாம் சரி செய்யும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதையும் மாத்திர சக்தி காலத்துக்கு உண்டு, அதை மட்டும் நான் வலிமையாக நம்புகிறேன். ஐயா, இப்போ நிறைய நாடகங்கள் நம்ம பார்க்குறோம். அந்த பபூன் டான்ஸ் அண்ட் காமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் பெரிய கூட்டம் இருக்கும், அந்த ஒரு கவர்ச்சி இருக்கும், எல்லார்ட்டையும் ஒரு ஈடுபாடு இருக்கும். இல்லை இந்த பபூன் டான்ஸ் காமிக் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை கவருவதற்கான ஒரு இது வந்து எப்ப சிலப்பதிகார காலத்திலிருந்து இருந்திருக்கு. ஒரு நாடகத்தை நிகழ்த்துறாங்க, அந்த நிகழ்த்துவதற்காக வந்து கூட்டத்தை ஈர்ப்பதற்காக அந்தரக்கூட்டு, அதுக்கு பேர் அந்தரக்கூட்டு ஆட்டம் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரமே பதிவு பண்ணியிருக்கு. அந்தரக்கூட்டு ஆட்டம் பார்த்தோம்னா அவ்வளவு பெரிய கூட்டம் வருமா, அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அடுத்த கதைக்கிலே போறது. அந்த பாணியில தான் நம்ம வந்து ஐயா சங்கரதாச சுவாமியில இருந்து இந்த நாடகத்தை வடிவமைச்சிருக்காங்க. இன்னைக்கு காலப்போக்குல வந்து இன்னைக்கு வந்து இரட்டை அர்த்த வசனங்களும் ஆபாசமான நடனங்களும் இரட்டை இப்படி ஒரு மாதிரியான ஒரு கிளுகிழுப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கே தவிர இந்த அந்தரக்கூட்டு நடனம் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் பதிவு பண்ணிருக்கு. சிலப்பதிகாரம் வந்து அது ஒரு நாடக காப்பியம், அதுக்கு பேரே நாடக காப்பியம். சிலப்பதிகாரத்துக்கு பேர் நாடக காப்பியம். அப்படிப்பட்ட நாடக காப்பியத்துல நாடக மேடை எப்படி இருக்கணும், ஸ்டேஜ், அந்த நாடக மேடை, நாடக அரங்கம் இருக்கு பத்தியா, அது எப்படி இருக்கணும்னு சொல்லி எவ்வளவு அளவுகோல் இருக்கணும், அதுக்கு எத்தனை வாயில் இருக்கணும், அதுக்கான இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, கிட்டு செட்டியார் பாண்டக்கூடிய சீன்ஸ், ரெங்கசாமி பிரதர்ஸ் ஏம்பல் சீன்ஸ், இது மாதிரி நம்ம சிலப்பதிகாரம் சொல்லியிருக்கான். இதுக்கான திரை அரங்கம் யாழினி பேர், அதுக்கு பேரு ஸ்கிரீன் இல்ல, திரை இல்ல, அந்த காலத்துல யாழினி, அது 3 வகையான யாழினியை பயன்படுத்தணும்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல பதிவு பண்ணிருக்கிறேன். விளக்கு நம்ம போடுறோம் பாருங்க, அன்னைக்கு லைட்ஸ், அந்த லைட்டு, இந்த லைட்டு, பவர் லைட்டு, என்னமோ லைட் எல்லாம் போடுறோம். அன்னைக்கு இந்த ஒளி விளக்குகள் எப்படி இருக்கும்னு சொல்லி சிலப்பதிகாரம் வடிவம் இருக்கு. கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிலப்பதிகாரம் தமிழனுடைய காப்பியம் பதிவு செய்திருக்கிறது. ஒரு நாடக மேடை, ஒரு நாடக அரங்கம், ஒளி விளக்கு, திரைச்சீலை, இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பதிவு செய்த நம்முடைய மிகப்பெரிய காப்பியத்திலிருந்து வெளிவந்தவர்கள் தமிழர்கள். அந்த தமிழுடைய பண்பாட்டையும் தமிழையும் கடத்தி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதராக நம்முடைய கவிராஜ் இருந்துகிட்டு இருக்காரு. அந்த விதத்தில் உங்களை பேட்டி காண்பதில் ஒவ்வொரு முறையும் நாங்கள் பெருமை கொள்கிறோம், மகிழ்ச்சி கொள்கிறோம். இதில் நாடகத்தில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த சில சிக்கல்களை
ஒரு சில கேள்விகளை உங்கள்ட்ட நம்ம முன் வைக்கிறோம். அதாவது இப்ப நடிகர்கள் 2 பேர் நீங்க தர்க்கம் பண்றீங்க. நாரதர் ஒரு வள்ளி தர்க்கம் போயிட்டு இருக்கு. மிகப்பெரிய கடுமையான தர்க்கங்கள் நடக்கும். அதெல்லாம் ரசிச்சு ரசிகர்கள் அப்படியே கேட்டு மகிழ்வாங்க. சில ஊர்களில் விடிய விடிய நடந்து 8 மணிக்கு வள்ளி நாரத தர்க்கம் 8 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பா இன்னும் முருகர் வல்லப்பா விடுங்கப்பான்னு சொல்ற அளவு கூட எல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு கருத்து செறிவு நிறைந்த சமூகம் தான் நம்முடைய தமிழ் சமூகம். இந்தப்பட்ட சூழல்ல உங்களுக்கும் ஒரு வள்ளிக்கு ஒரு நாரதருக்கும் வள்ளிக்கு இந்த மாதிரியான தர்க்கங்கள் அதிகமா இருக்கும்போது ஒரு இயல்பான கலைஞர்களா உள்ள மேடைக்கு தோன்றி மறுபடியும் ஒரு சக கலைஞர்களா பழகும் போது உங்களோட மன நெருடல்கள் அந்த ஒரு மாதிரியான சில முரண்பாடுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நல்ல விஷயங்களை பதிவு பண்ணிருக்கீங்க. இலக்கியங்களிலே நாடகத்தை பத்தி சொல்லு. திருவாசகம் சொல்லுதில்ல, தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அப்படின்னா கூத்துங்கிறத பத்தி இலக்கியங்கள் நமக்கு வரையறுத்து இருக்கு. நம்ம மொழி இலக்கணம் உடையது. சொல், பொருள், யாப்பு, அணி, எழுத்து. அப்ப மொழி பேசுறதுக்கே ஒரு வரையறை இருக்கும்போது தமிழனுடைய வாழ்க்கையியல் ஒரு இலக்கணத்தோடு இருந்திருக்கு தானே. நானும் சொல்லுவேன், மேடைனா அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு, நடிகன்னா அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு, ஆச்சாரியார் அது ஒரு சொற்பொழிவாளர்னா ஒரு இலக்கணம் இருக்கு, அரசியல்வாதினா ஒரு இலக்கணம் இருக்கு, காவல்துறையில் இருக்கவனா அவங்களுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த இலக்கணம் வகுத்து இருக்கு. ஆனா அதை பயன்படுத்தலை. அதுதான் பெரிய வருத்தமா இருக்கு. இருந்திருக்கு ஒரு நேரம், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அட விடுப்பா யாரும் செய்யலை அப்படின்னு. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்றேன். பிள்ளைங்க ஒரு 5-6 பேர் பள்ளிக்கூடத்துக்கு போய் வர்றாங்க. படிக்கிற பயிலுங்க சின்ன பிள்ளைங்க. அவங்க வர்ற வழியில ஒரு மாந்தோப்பு, மாமரத்தில் மாங்காய் ரொம்ப கீழே தொங்குது. ஒரு பையன் அதில் 2 மாங்காயை பறிக்கிறேன். நேராக கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்குறேன். அம்மா 2 மாங்காய் பறிச்சுட்டு வந்தேன். பதறி போகிறான் அந்த தாய். ஏதுடா யார் கொடுத்தா? ஒருத்தரும் கொடுக்கலாமா, வர்ற வழியில் நான் பறிச்சுட்டு வந்தேன். அப்படியா, எங்கே பறிச்ச? தோப்பில். பறிக்கலாமா? யாரும் கொடுத்தா வாங்கியிருக்கலாம், கொடுக்காம பறிக்கலாமா? இது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு பிள்ளைய போட்டு அடித்து புத்தக பைய கூட இறக்கி வைக்கல. பிள்ளைய தரன்னு இழுத்துக்கிட்டு மாந்தோப்புக்கு வர்றா. அதை அங்கே காக்கிற காவலாளி பார்க்குறாரு. என்னம்மா ஏம்மா அந்த பிள்ளைய போட்டு இந்த பாடுபடுத்தி இழுத்துக்கிட்டு வர, என்ன காரணம்? ஐயா அந்த மாங்காய் அந்த பையன் இங்கே பறிச்சானா, அது பறிச்சுட்டானா, அது தவறு இல்லையா, அதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகலான்னு வரேன். ஏம்மா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? 2 மாங்காய் தானே, அவன் பறிக்கும்போது நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், விடுமா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்து இதை செய்யலாமா? இன்னைக்கு 2 மாங்காய் பறிக்கிறவன் நாளைக்கு 20 மாங்காய் பறிப்பேன், 20-200 ஆகும். இப்படி எந்த தவறாக இருந்தாலும் பெரிதாகி என் பிள்ளை அந்த சமூகத்தில் சரியாக வாழ முடியாது, உன் மாங்காய் நீ வச்சுக்கையான்னு பறித்து வீசிட்டு பிள்ளைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தான். அந்த தாய்க்கு இங்கே கோயில் கட்டணுமா வேண்டாமா? அப்படி எல்லா தாயும் வந்துட்டு அந்த நாட்டில் பிரச்சனை இருக்குமா? அந்த தாய் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த நாட்டில் எல்லாமே சகாயமாக கிடைக்குது. ஆனால் சகாய ஐயா வாங்க முடியாது. அப்படிப்பட்ட சகாய ஐயாவை உருவாக்கி அந்த தாய் எவ்வளோ பெரிய தாய்! நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் பெருஞ்சுனை கிராமத்தில் பிறந்த நேர்மையின் சிகரம் அவர். ஆனால் அந்த நாடு மதிக்கிறா? நினச்சி பாருங்க. அப்படி எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இருக்குது. ஆனாலும் நம்ம சகசமாக பரவாயில்ல விடுங்க, அட போகுது போனுங்க, கொஞ்சம் அனுசரித்து போங்க, இப்படியே போகலாம். எதுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழலாம், அது சரி. ஆனால் ஒரு பொது விஷயங்களில் ஒரு செய்ய வேண்டிய சரியான காரியங்களை சரியாக செய்யலைன்னா அது எவ்வளோ பெரிய இழுக்கு. நீங்கள் மேடையில் சரியாக இருக்காது, பார்த்தா மேடை லட்சணமாக இருக்கணும்ல, இருக்காது. இதெல்லாம் சொன்னால் நான் வருத்தம், நிறைய பகைகள். ஏன்னா நேர்மையாக இருக்கிறது ரொம்ப கடினம். ஆனாலும் நேர்மையாக இருக்கிறது தான் சிறப்பு. சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்ன சாதிச்சா நேர்மையாக இருந்து? நேர்மையாக இருக்கிறதே சாதனை தான் ஐயா, தனியாக என்ன ஒன்று சாதிக்கணும்? அதைத்தான் நான் சொல்லுவேன். நாடக கலைஞர்கள்ட்ட இந்த வாதங்கள் ஆரம்ப காலத்தில் பெரிய சண்டைகள் வரும், சர்ச்சைகள். அதாவது பெரிய வருத்தங்கள் வந்துடாது, இருந்தாலும் மனசில் சின்ன சின்ன வருத்தங்கள் வரும். நம்ம பேசினா இல்லைன்ட்டாங்களே, ஒத்துக்க முடியலையே, இப்படியெல்லாம் என்னோட நடித்த வள்ளிகள்லாம் நிறைய பேர் சொல்லணும். அதனால் நிறைய பேர் நான் அதிகமாக படிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னா ஒரு கேள்வியை கேட்டிருப்பா, நான் தெரியாமல் நின்றுருப்பேன். மறுநாள் போய் அந்த புத்தகத்தை எடுத்து படித்து அந்த தூண்டுதல் என்னை நிறைய படிக்க வச்சிச்சு. அதனால தான் நிறைய படித்தேன்னு சொல்லணும். அது படிக்கிறதுக்கு அந்த இறைவனுடைய திருவருள் இருந்துச்சு. அதை நான் ரொம்ப முழுமையாக நம்புவேன். நான் அதுலேயும் முருக பக்தர். நான் எங்கள் ஐயா வாரியார் சுவாமியை மனசார கும்பிட்றேன். அதனால் அந்த முருகனுடைய திருவருளால் நிறைய படிக்கிற உந்துதலை என்னோட நடித்த வள்ளிகள் எனக்கு நிறைய கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த சண்டை வந்துருச்சுன்னா பேச மாட்டோம், உள்ளே போயிருப்போம், அவங்கள பார்க்க மாட்டாங்க, நம்மளை பார்க்க மாட்டாங்க. சில நேரத்தில் கூப்பிட்டாலும் பேசிக்கிற மாட்டோம். அப்புறம் காலப்போக்கில் 1 நாள் 2 நாள் சரியாக போச்சு, விடுங்க இது கலைஞர்களுக்குள்ள சகசந்தானே அப்படின்னு யாராவது ஒருத்தர் சமாதானம் பண்ணி சரி பண்ணி போயிடுவாங்க. அப்புறம் சில நேரத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு எழுதியெல்லாம் போடுவாங்க. இப்படி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் பெருசாக ஒன்றும் பெரிய பாதிப்பு வந்துடாது. இப்போத்தான் அதிகமாக இருக்குது. எதையும் பேச முடியல, வாயை திறந்து ஏதாவது பேசிட்டோம்னா நடிக்க மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க.
ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கு. சரி, அது அவரவருடைய மனநிலை. அதுக்கு பல காரணங்களை சொல்லுவாங்க. இந்த நாட்டில் என்னன்னா, நான் சில விஷயத்தை வெளிப்படையாக பேசுறேன். தவறு செய்கிறவர்கள் அதுக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறாங்க. எல்லாருமே அதுக்கு ஒரு கதையே சொல்லலாம். ஆனால் அந்த தவறு செய்தவர்கள் தவறை சரின்னு ஒத்துக்கிட்டா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். அவ்வளவுதான். ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்க, இடையில பஞ்சாயத்து வச்சோம்னா விரிசல் அகலமாக தான் போகும். அப்பாவே போய் மகனுக்கிட்டயோ இல்லை மகனே அப்பா கிட்டயோ பேசிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதுதான் இந்த இடையில ஒருத்தர் வரும்போது இந்த பிரச்சனை பெருசாகும். இப்படி நிறைய இருக்குது கலைஞர்களுக்குள்ள. இது சொல்லுவாள் சர்ச்சையும் இது மாதிரி பிரச்சனைகள் கலைஞர்களுக்கு வருவது இயல்பு. ஆனாலும் சரி செய்து கொள்வோம், அவ்வளவு. ஒரு மிகப்பெரிய கலைஞர்கள், மிகப்பெரிய ஒரு மேதைகள் இது களமாடிய இடம்தான் நம்முடைய தமிழ் நாடக நாட்டுப்புற மேடைங்கிறது வந்து. அதான் உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமீபத்தில் காலம் சென்ற ஒரு மிகப்பெரிய பன்முக கலைஞர் ஐயா ராமலிங்க சிவா அவர்கள். அது நம்முடைய இந்த தென் மாவட்டங்களில் ராமலிங்க சிவா அவர் ஒரு சாதாரண ஒரு துணை கதாபாத்திரம் தான். அவர் மிகப்பெரிய தலைமையேற்றக்கூடிய ராஜபாட்டோ அவர் சாதாரணம்னு சொல்ல வேண்டாம், மிக உயர்ந்த கலைஞன். ஆனா அவர் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் ஒரு துணை கதாபாத்திரமா இருந்திருக்கலாம். துணை கதாபாத்திரம், அது ஒரு துணை கதாபாத்திரம். ஒரு என்ன சொல்றது, ஒரு விஸ்வாமித்திரர் நாடகம்னா விஸ்வாமித்திரர் கதாபாத்திரம்னா அது அரிச்சந்திரனை விட வள்ளியை விட அடுத்த கதாபாத்திரங்கள் ஒரு சின்ன கதாபாத்திரமா இருக்கலாம். ஆனா பேசப்படக்கூடிய அளவில் அவருடைய கதாபாத்திரம் இருந்திருக்கும். அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பெயர் வேணா சிறியதா இருக்கலாம், அவருடைய செயல் எதுவும் சிறியதல்ல. நான் சொல்றேன் என்னன்னா, ஏன்னா ஐயா விஸ்வாமித்திரருடைய சூழ்ச்சியினாலதான் அரிச்சந்திரன் சுடுகாட்டுக்கு போனது. அந்த கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிறார். மருத்துவர் குழந்தை பெற முடியாம துடிக்கிற தாய்க்கு அறுத்து தான் எடுக்கணும். அறுத்தா வலிக்கும்னு தெரியும், எடுக்கலன்னா தாய் செத்து போவா. அப்ப கருணையின் அடிப்படையில தான் மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்கிறார். அதுபோல கருணையின் அடிப்படையில விஸ்வாமித்திரா வந்து ஹரிச்சந்திரனை சோதிச்சு 100 ஜென்மத்துக்கு உள்ள அந்த வினையை தீர்ப்பதற்காகத்தான் அந்த அவதார கதை. ஐயா எப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கலைஞர். எந்த வேடம் செய்ய சொன்னாலும் மறுப்பு இல்லாம அப்படியே செய்வார். என் கூட ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டு காலம் நம்ம வீட்டில் தங்கி இருந்ததுதான் என் வாழ்நாள் நான் பெரிய பாக்கியம். அவர் இறந்ததுக்கு நான் போக முடியல. அது எனக்கு வரிசையா நாடகங்கள் இருந்தாலும் அவங்க சொந்த ஒரு மயிலாடுதுறை பக்கம் மங்கை நல்லூர். எனக்கு ரொம்ப கவலை இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். இந்த ஓய்வு கிடைக்கிற நேரம் அவசியம் போய் வரணும், அம்மாவை போய் பார்த்துட்டு வரணும், ஆறுதல் சொல்லிட்டு வரணும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவரோட இருந்த கலைஞர்கள்ல நிறைய பேர் இல்ல, சில பேர் இருக்கிறாங்க. மிக உயர்ந்த உன்னதமான கலைஞன். எந்த வேடம் கொடுத்தாலும் அதை தன்னை தாழ்த்தி உயர்வு செய்யக்கூடிய கலைஞன். எப்படி சொல்றதுன்னு தெரியல, மிக உயர்ந்தவர். அதனால அவர் தாழ்வா அவருடைய தாழ்வா சொல்லல, அவருடைய கதாபாத்திரத்தினுடைய அடிப்படையில், அதாவது ராஜபாட்டு சின்ன கதாபாத்திரம். அவர் ஒரு பன்முகம் நிறைந்த ஒரு கலைஞர் ராமலிங்க சிவா அவர்கள். ராமலிங்க சிவா அவர்களுக்காகவே நிறைய ரசிகர் கூட்டம் இருந்தது. ஒரு நீங்க போட்டுக்க நாடக இந்த நோட்டீஸ்ல ராமலிங்க சிவா என்ற ஒற்றை மனிதன் வந்தா அதுக்காக ஒரு பெரும் கூட்டம் கூடிய பகுதி நம்முடைய பகுதி. நீங்க சிறிய வேஷம் ஆமா நீங்க பாருங்க, சிறிய வேஷம் நம்ம நினைச்ச கூடாது. மூர்த்தி சிறிதா கண்டிப்பா இல்ல அவர் செய்யக்கூடிய இன்னைக்கு அந்த வள்ளியர்ம நாடகத்தில் வரக்கூடிய வள்ளியனுடைய தந்தையாக வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இருக்கட்டும், நம்பிராஜனா இருக்கட்டும், இல்ல வள்ளியர்ம நாடக இதுல கதையின் கருவா இருப்பாரு. அது அந்த கதாபாத்திரத்தை அப்படியே உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞனா நம்ம பகுதியில மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைந்த ஒரு கலைஞன். சமீபத்தில் ஒரு காலம் சென்ற ஒரு கலைஞன். அவருடைய நினைவுகள், அவரோட நீங்க பங்காற்றிய அந்த சூழல், அதை பத்தி எல்லாம் நம்முடைய அதிகார நேயர்கள் முடியாது. தூங்க மாட்டார். முதல்ல நாடக கலையரங்கத்துக்குள்ள விடிகிற வரைக்கும் தூங்காம ஒரு கலைஞர் இருக்காருன்னா அவர் தான். நாங்கெல்லாம் போனா ஆச்சரியமா பார்ப்போம். உட்கார்ந்தபடி சத்த நேரம் கண்ணை மூடிட்டே இருப்பாரு. ஆனா அடுத்த காட்சி வரப்போது நம்ம போகணும்னு நினைச்சா படக்குன்னு எந்திரிச்சு நிப்பாரு பாருங்க. அப்படி ஒரு இந்த சாக போற காலங்களிலேயும், அதான் போன வருஷம் 2022 வரைக்கும் நாடகம் ஆடினார். அவருடைய வயது அப்ப 90களுக்கு கடந்திருக்கு. ஆமா, 87 வயது. அது எப்படி சொல்றது, இன்னைக்கு வலையலங்கள்ல நாடகங்கள் இருக்கு, அவர் நாடகம் பார்க்கலாம். அப்படி ஒரு அற்புதமான கலைஞர். அவரோட நடிச்சவங்கள ஐயா வையூர் கோபால ஐயா இயற்கை எழுதிட்டாங்க. திருப்போண ராமையா ஐயா மட்டும் இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் திண்டுக்கல் பக்கம் இருக்காங்க. பழைய நடிகர்கள் அதெல்லாம் பெரிய முத்திரை. அதை நினைச்சு பார்க்கணும். பொக்கிசம், நம்ம கலை உலகத்துக்கு கிடைச்ச பொக்கிசங்கள் பழைய நடிகர்கள் எல்லாம். இந்த வாழ்வாதார விஷயத்துல கொஞ்சம் தாழ்ந்து இந்த கொரோனா வந்தது மிகப்பெரிய பாதிப்பு. நிறைய பேர் இறந்தும் போனாங்க. பெருசா ஒண்ணு இந்த நாடு கவனிக்கல, அப்படிதான் சொல்லணும். கலைஞர்களை கொஞ்சம் வாழ்வாதார ரீதியா பயன்படுத்தி, இன்னும் தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கும் அவங்க நாடக அதில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்திலேருந்து எங்களுக்கு நிறைய நிவாரணங்கள்லாம் கொடுத்தாங்க.
ஆனா உறுப்பினர் அல்லாதவங்க நிறைய இருக்காங்க. இங்கேயும் அதான் இல்ல, அந்த உறுப்பினர் ஆகாம இருக்கிறதுல சிக்கல் இருக்காது. அதுதான் நீங்க சொன்னீங்கல்ல அரசியல்னு. எப்படி சொல்றது, ஒரு சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தோடு இணைக்கப்பட்டால் அதில் இருக்கும் உறுப்பினர்கள் அனைவரும் அங்க உறுப்பினர் தானே, அப்படித்தானே இணைக்கணும். அதுல குறிப்பிட்ட நபரை இணைத்து விட்டு குறிப்பிட்ட நபரை இணைக்கலைன்னா அதனுடைய வேலை என்னன்னு நம்ம சொல்றது இல்ல. அதை நீக்குவதற்கு அவங்க அதுல இடம்பெறாம புறக்கணிப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு சங்கத்துல 300 பேர் இருக்கா உறுப்பினரா, இங்க சந்தா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சங்கத்தை தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட இணைச்ச பொழுது இங்க இருக்கிற உறுப்பினர்கள் அனைவரும் இணைப்பது தானே முறை. அதுல உங்களுக்கு தேவைப்பட்டவங்களை இணைச்சிட்டு தேவைப்படாத நீக்குனா அது நியாயமா? நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து போடலாம். இதை சொன்னா நம்ம அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். நம்ம வழியில சொன்னா அதுதான். இப்படி இந்த கலைஞர்களுக்குள்ள சங்கங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு. அது நம்ம ரொம்ப ஆழமா ஒன்றும் உள்ள போக வேண்டாம், தெரியும். நான் இதெல்லாம் பேசுவேன்னு மற்றவங்களுக்கும் தெரியும். ஆனா சொல்லுவா இல்ல உனக்கு என்னப்பா அது ஏப்பா இதெல்லாம் அப்படித்தான் போக வேண்டியது தழுவி. சரி, அது அப்படியே இருக்கட்டும். நான் அந்த மேடையில் சொல்றது நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும், நம்ம அதெல்லாம் தாங்காதுன்னு சொல்லிட்டு வருவேன். அது மாதிரி இப்பவும் சொல்றேன். ஆனாலும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எங்கள் ஐயா ஆத்மா சாந்தி அடைய, ஐயா ராமலிங்க சிவா அப்பாவுடைய ஆத்மா சாந்தி அடைய இதன் வாயிலாக பிரார்த்திக்கிறேன். விரைவில் நேரில் சென்று எங்கள் அப்பாவை இழந்து வாடும் அந்த குடும்பத்தாருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஆறுதல் சொல்லி வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். விரைவில் சென்று வருகிறேன். இன்று எங்கு பார்த்தாலும் இணையம், கம்ப்யூட்டர், செல்போன் இப்படி என்று அடுத்த மேடை தயாராகிவிட்டது, அடுத்த களம் தயாராகிவிட்டது. ரசிகர்கள், பொதுமக்கள், பார்வையாளர்கள் அதை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த சூழலிலும் தமிழ் மேடை நாடகங்கள் செழிப்புற்று வருகின்றன. அதற்கான ரசிகர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இருந்தாலும் காலப்போக்கில் இந்த நடிகர்கள் கால ஓட்டத்தில் வயது முதிர்வின் காரணமாக இந்த உலகை விட்டு அவர்கள் அக உலகுக்கு புற உலகுக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். அடுத்தடுத்த தலைமுறை இவர்களை வழிபடுத்துவதற்கு நல்ல நாடக பயிற்சி பள்ளிகள், நாடக ஆசிரியர்கள், இவர்களுடைய தேவை, இவருடைய பங்களிப்பு இப்போது எப்படி இருக்கிறது? தற்போதைய கள நிலவரம் எப்படி? நாடக ஆசிரியர்கள், நாடகத்தை அந்த புதிய வரக்கூடிய தலைமுறையினுடைய போக்கு, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். தற்போது நாடக ஆசிரியர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. தனியா பயிற்சி பள்ளின்னு ஒரு தனியா யாரும் இது வரைக்கும் ஏற்படுத்தல. அடுத்து நீங்க சொன்னது போல வரவேற்பு நிறைய இருக்கு, குறையல. நாடகம் வள்ளி திருமணத்துக்கு மதிப்பு இருக்கு. என்ன காரணம்னா மங்களகரமான நாடகம். வள்ளி திருமணம் மட்டும் இல்ல, இந்த வள்ளி திருமணம் கந்தபுரான முன்னால 3 கல்யாணம் நடக்குது. முதல்ல பார்வதி பரமேஸ்வரன் கல்யாணம், அடுத்து முருகன் தெய்வயான கல்யாணம், நிறைவாக வள்ளி முருகன் திருமணம். அதனால இது ஒரு மங்களகரமான ஒரு நாடகம். நாடகம் எங்கப்பா, நாடகம் எங்கேயாவது நடக்குதா அப்படின்னு தான் கேட்போம். கண்டிப்பா. ஏன்னா நாடகம் நடந்தா மெதுவா தான் நடக்கும். சினிமா ஓடுதான்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஏன்னா அது கொஞ்சம் வேகமானது. நாடகம் நடக்கும், சினிமா ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடைமுறையில் உள்ள வழக்கு சொல்லு. அது மாதிரி அது ஓடிக்கிட்டே இருக்கு, நாங்க நடந்துகிட்டே இருக்கோம். ஆனாலும் நிலையான ரசிகர்களை இந்த தமிழ் கொடுத்துருக்கு. அது எல்லாருக்கும் இருக்கு, நாடக உலகத்தில் இருக்கு. அது நீங்க சொன்னது போல இந்த பயிற்சி பள்ளி அவசியம். இந்த அரசாங்கம் இந்த தமிழ் நாடகங்களுக்கு, அதுக்கு மேடை நாடகங்களுக்கு, அதுக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் இயற்றிய நாடகங்களுக்கு சரியான ஆசிரியர்கள் இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. எங்க நான் இருக்க சங்கத்துலாம் இருக்காங்க. நான் ஒருத்தரை சொல்லி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். மதுரையில் இருக்காங்க, புதுக்கோட்டையில் இருக்காங்க, திண்டுக்கல், அப்படி எல்லா சங்கங்கள்லையும் அந்த சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்கள் இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு பயிற்சி பற்றைய ஆரம்பிச்சா வரும் சந்ததிகள் நாடகத்தை விரும்புறவங்க, படிச்சு வர்றவங்க, அது வர்றதுக்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கும், நல்லா இருக்கும். படிச்சா கொஞ்சம் முறையோட படிச்சு இலக்கணத்தோட வர்றதுக்கு நல்லா இருக்கும். அது நடக்கணும், அது வேண்டிக்குவோம். இல்ல, இப்ப இளைய தலைமுறை, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சொல்ல போனா ஒரு கம்ப்யூட்டர் தலைமுறை, இந்த கணினி தலைமுறை, இது மாதிரியா நாட்டுப்புற நாடகங்களை நோக்கி கத்துக்கணும், பயிற்சி எடுக்கணும், நம்மளும் ஒரு கலைஞனா மாறணும் அப்படிங்கிற எண்ணம் ஆண் பெண் இருவரிடம் இருக்கா? இதுக்கான புது வரவுகள் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க, அரங்கேற்றம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அரங்கேற்றம் செய்யக்கூடியவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு, தகுதிப்படுத்திக் கொண்டு வரக்கூடிய ஆட்களாக இருக்காங்களா? நிறைய பசங்க வர்றாங்க, பையங்க நிறைய வந்து நாரதரா, நகைச்சுவை நாயகனா, அப்படி நிறைய பசங்க வந்திருக்காங்க, போறாங்க. பெண்கள் வரவு கொஞ்சம் குறைவா இருக்கு. அது என்னன்னு தெரியல, என்ன காரணம், வேற எதுவும் சூழல்லாம் இருக்கும்ல. அதனால பெண்கள் வரவு கொஞ்சம் குறைவு, ஆண்கள் நிறைய இருக்காங்க. அதுபோல இனி வருங்காலங்களில் எல்லாரும் வந்து இந்த கலையை வளர்க்கணும். இதில் தான் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழும் இருக்கு. இந்த முத்தமிழும் இந்த தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு முருகனுடைய திருப்பெயரால இது நிறைவா நடக்கணும், வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனோ ஒரு இளைஞியோ இந்த நாடக கலைத்துறைக்கு வந்தா தன்னுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவங்க காலை எடுத்து நாடகத்துறைகளை வைக்கலாமா? இதுல மிகப்பெரிய என்னன்னா, சில பேருக்கு நிறைய திறமைகள் இருக்கும், அதிர்ஷ்டம் இல்லாம போயிடுவாங்க. எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது எப்படி சொல்றது, சிலர் ஒண்ணுமே இல்லைன்னு பேசுற ஆளுகள் இருக்கா இல்ல,
கோள்கள்னு சொல்லப்படுது. அது விஞ்ஞானிகளே சொல்லிட்டா, எல்லாத்துக்கும் மேலே கடவுள்னு ஒருத்தன் இருக்கலாம் அப்படின்னு ஐன்ஸ்டீனே சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் உங்களுக்கு அதுக்கு வேணால் 6ஆம் நூற்றாண்டு கதை கூட சொல்லலாம். ஆனாலும் இந்த விஞ்ஞான வளர்ச்சி ஒரு வகையில் நல்லதாக இருக்குது. என்னென்னா எங்களெல்லாம் நீங்கள் இந்த படம் பிடிக்கிற மாதிரி நாடக மேடையில் வந்து படம் பிடிச்சி இந்த உலக நாடுகளுக்கெல்லாம் காட்டியாச்சு. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து தொழிலுக்கு போயிருக்கிற நம்ம தமிழ் பிள்ளைகள்லாம் பார்த்து ஆசைப்பட்டு நம்மளை தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. எல்லா கலைஞர்களுக்கும் அது வரவேற்பு இருக்குது. அண்ணன் இந்த ஊரில் உங்களை பார்த்தேன், நான் நேற்று பார்த்தேன் உங்கள் நாடகத்தை வளையலில் பார்த்தேன். அப்போ இந்த விஞ்ஞானம் இப்போ அது நல்ல வளர்ச்சி நமக்கு தேவைப்படுது. ஆனால் அதுவே சில நேரத்தில் ஆபத்தாகவும் போய் பிடிக்கும். மேடையில் ஏதாவது ஒரு ஆபாசமாக யாராவது பேசிட்டா அதை நீக்காமல் போட்டு விட்டாங்கன்னா அது விமர்சனத்துக்கு உள்ளாகியும் போயிடும். ஒரு வகையில் நல்லது. ஆனால் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க வந்துட்டுன்னு நல்லதை எடுத்துக்குவோம். இலக்கியங்கள்லேருந்து இதிகாசத்துலேருந்து புராணத்து வரைக்கும் அத்தனையும் தவறு இருக்குது, நல்லது இருக்குது. எதுக்காக சொல்லி வச்சாங்க? தவறாக இருந்தால் இன்ன விளைவு தான் நடக்கும், நல்லதாக இருந்தால் இன்ன விளைவு நடக்கும். ஒரு வினைக்கு ஒரு எதிர்வினை உண்டு தானே. அது நமக்கு படிப்பினையாக இருக்கணும். அதை சொல்லிக் கொடுக்குறவங்களும் படிக்கிறவங்களும் கொஞ்சம் ஆய்ந்து பார்த்தா நல்லது. எல்லாருக்கும் நன்மை பயக்கும் என்று எண்ணுகிறேன். வருங்காலங்களிலே நாடக கலை இன்னும் வளரணும். அதுக்கு இருக்கிற எல்லாரும் மும்முனைப்போட ஈடுபட்டு நிறைய கலைஞர்களை உருவாக்கணும், கலைஞர்கள் வரணும். இந்த நாடக கலையை வளர்ப்பதற்கு தமிழக அரசு, நம்முடைய அரசாங்கங்கள், மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டியது என்ன? ஒரு கலைஞன் தன்னுடைய வாழ்க்கையை இதற்காக அர்ப்பணிக்கிறான். அவனுக்கு அந்த புனைவு வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கற்பனை வாழ்க்கையில தன்னை ஒரு நாரதராகவும், தன்னை ஒரு ஸ்ரீவல்லியாகவும், தன்னை ராஜபாட்டாகவும் நினைத்துக் கொண்டு தன்னுடைய காலத்தை கடத்தி கொண்டே இருக்கிறான். அவனுடைய பிழைப்பு என்பது ஒரு வருடத்தில் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும். மற்ற காலங்கள் எல்லாம் வெறுமையாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் ஒரு நாடக கலைஞனுக்கு செய்ய வேண்டிய உதவிகள், பங்களிப்புகள் என்னவா இருக்கணும்னு தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு நல்ல ஒரு கலைஞனா நீங்க வைக்க வேண்டிய கோரிக்கைகளை சொல்லுங்களேன். அவ்வளோ பெரிய விஷயம் சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆளான்னு தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த கொரோனா வரும்போது 9 மாசம் வீட்டுக்குள்ள வீட்டு சிறை தான் இருந்தோம். கலிலியோ வீட்டு சிறையில் வச்சது மாதிரி நம்மளாம் இருந்தோம். அந்த நோய் அவ்வளோ கொடிய நோய் வந்தது. அப்போ அந்த நேரத்தில் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு நிறைய கலைஞர்கள் இறந்தது மன வருத்தம். அப்போ இந்த அரசாங்கம் நிறைய உதவி செய்திருக்கலாம். தனிநபர்களால் உதவி தான் வந்தது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தினால உதவி வந்தது. இப்போ நான் என்ன சொல்றேன், இது நிரந்தரமான தொழிலாக இல்லை. மழை பெஞ்சு நாடகம் நின்று வச்சுன்னா ஊரில் காசு கொடுக்க மாட்டாங்க, செலவுக்கு கொடுப்பாங்க. அன்னைக்கு அந்த கலைஞன் ரொம்ப பாதிக்கப்படுறேன். அவன் ஒரு நினச்சிக்கிட்டு வருவேன், நாளைக்கு போனால் அந்த கடனை கட்டிடலாம், இல்லை பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று வாங்கிடலாம். அப்படி எண்ணிக்கிட்டு வரும்போது இந்த நாடகம் மழையால் பாதிக்கப்பட்டாலோ அல்லது ஊரில் அங்கே இரு தரப்பினர்களை சண்டை வந்து அதனால நாடகம் தடைபட்டாலோ வருமானம் தடைபடுது. ஒன்று. அடுத்து இந்த 6 மாதம் தான், ஒரு 4-5 மாதம் தான் நாடகம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், மழை காலம் வந்துடுது. இப்படி பாதிக்கப்படுது. நிரந்தர வருமானம் இல்லை. அரசாங்கம் 2 அரசாங்கமும் சேர்ந்து இந்த நாடக கலைஞர்களை சரியாக பதிவு பண்ணி மாதம் மாதம் ஏதோ ஒரு குறுகிய தொகையாவது அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி நாடக கலைஞர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம். அதை விட இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா அல்லது தேர்தல் வந்தால் நாடகமே நடத்த முடியாத அளவுக்கு போய் நாங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கிறோம். குறிப்பாக நீங்கள் இந்த திருவிழாங்கிறது பொழுதுபோக்கு மட்டுமல்ல. 10 நாள், 8 நாள், சில ஊர்களில் 3 நாள் அப்படின்னு நடக்குன்னா கலைஞர்கள் மட்டும் இல்லை, நாடக கலைஞர்களுக்கு பணம், அந்த பந்தல் போடுறவருக்கு பணம், ஒளிபெருக்கி அமைக்கிறவருக்கு பணம், அங்கே வியாபாரம் செய்கிற சிறு வியாபாரிகள் அனைவருக்கும் பணம், வான வேடிக்கை விடுவதற்கு பணம், மலர் மாலை சூட்டுவது, பூ கட்டுறவங்களுக்கு பணம். எத்தனை விதமாக அந்த பொருளாதாரம் பகிர்ந்தளிக்கப்படுது பாருங்க. அப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்கலைன்னா இவ்வளோ பேரும் பாதிக்கப்படுறோம். அதை இந்த அரசாங்கம் தேர்தல் காரணத்துக்காகவோ அல்லது ஊர் பிரச்சனைக்காகவோ அதை தடை செய்யாமல் கொஞ்சம் பாதுகாப்பை கூடுதலாக கொடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு இதன் வாயிலாக கேட்டுக்கிறேன். அதில் இந்த இப்போ டெல்லி, சென்னை, தூத்துக்குடி எல்லாம் சங்கமங்கிற நிகழ்ச்சி நம்ம அரசாங்கம் நடத்துச்சு. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதுபோல் தொடர்ந்து நடத்தி ஏற்கனவே பங்கு பெற்ற கலைஞர்களை அடுத்து பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தாத கலைஞர்களை பயன்படுத்தி இப்படி தொடர்ச்சியாக மாறி மாறி வர்ற மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தால் இன்னும் கொஞ்சம் கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் கூடும். கலைஞர்களும் விருப்பத்தோட நிறைய இளைஞர்கள், சின்ன பெண்கள்லாம் நிறைய வருவாங்க. ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்போ இந்த எல்லா மாவட்டங்களும் இந்த பிரச்சனை இருக்குது. நாடகங்கள் நடத்தாமல் நாளெல்லாம் நிறைய நாடகங்களுக்கு போய் இலக்கெல்லாம் போட்டிருந்த நாடகம் திடீர்னு நின்று போகுது. என்னன்னு கேட்டால் நிறுத்திட்டாங்க, தடை உத்தரவு. இல்லைன்னா 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடிக்கணும், இல்லை 12 மணிக்கு முடிக்கணும், 2 மணி நேரம் தான் நடத்தணும். ஏன்னா 8 மணி நேரம் நடத்துகிற நாடகம் விடிய விடிய. அப்படி இருந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த மாதிரி தடை செய்யும் போது நாடக கலைஞர்கள் பாதிக்கப்படுறோம். அதுக்கான உபகரணங்களாக இருக்கிற அத்தனை பேரும் பாதிக்கப்படுறோம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இனி வரும் காலங்களிலே இந்த அரசு அதிகாரிகளும் அரசாங்கமும் எங்களுக்கு ஒரு நல்ல
வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தரணும்னு இதன் வாயிலாக கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு கிராமம், அவ்வளோ கூட்டம் கூடும், 10 நாள் நாடகம் நடக்கும். 10 நாள் நாடகமும் இந்த வருடம் சென்ற பங்குனி மாதம் 10 நாள் நாடகமும் நிறுத்தப்பட்டது. அந்த ஊருக்குள்ளே உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக 10 நாள் நாடகத்துக்கும் பயிற்சி பெற்ற 100 கலைஞர்களுடைய வாழ்வாதாரம். நானே அந்த ஊருக்கு போய் நாடகம் பார்த்துருக்கேன். ஒரு நேரம் நானே அந்த ஊரில் நாடகம் நடிக்க வேண்டியது என்னுடைய நாடகம் நிறுத்தப்பட்டது. இது மாதிரி கிராமங்கள் நிறைய நடக்குது. அப்போ எங்களுடைய வாழ்வாதாரம் அதை நம்பித்தான் இருக்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக 10 நாடகங்கள் 5 நாடகங்கள் நடக்கிற கிராமங்கள்லாம் இப்படி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நிகழ்ச்சிகளை தடை செய்தால் எங்களுடைய வாழ்வாதாரம், எங்கள் வழி என்னன்னு நீங்களும் உணர்ந்து அதற்கு ஒரு நல்ல வழி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். அது இந்த வலையொலி வாயிலாக. கவிராஜ், இது உங்களுடைய ஒரு நாடக கலைஞரை, ஒரு நாரதர் கதாபாத்திரம் எடுத்து நடிக்கக்கூடிய ஒரு கலைஞரை, இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு மனநிறைவை தரக்கூடிய அளவில் இருக்கிறதா? நல்ல கேள்வி. அது மாதிரி நாடகத்துறையில் இல்லை. அது மாதிரி கொடுத்துட்டா இன்னும் மேம்பட்டுருமே. இங்கேயும் பின்னணி இசை எங்களை இயக்குறவங்க நிறைய பேர், எல்லாரையும் குறிப்பாக சொல்ல முடியதில்லை. ஒரு சில பேர் தான் திரை நட்சத்திரங்கள் திரையில் காட்டுற மாதிரி எப்படி அந்த ஈர்ப்பு இருந்து மக்கள் ரசிக்கிறாங்களோ அது மாதிரி இங்கேயும் நாரதர், வள்ளி, முருகன் அப்படி, அல்லது அந்த நகைச்சுவை நடிகர், நகைச்சுவை நடிகை, அவங்க அடுத்து பக்க மேளம்னு எடுத்துக்கிட்டா இசைக்கலைஞர்கள், ஹார்மோனியம், மிருதங்கம், ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி. இன்னும் மற்றவர்களுக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னா நீங்கள் இப்போ திரைக்கலைஞர்களுக்கெல்லாம் ஆஸ்கார் விருது கொடுக்குறது, நம்ம தமிழக அரசு விருது கொடுக்குறது, அது மாதிரி எங்களையும் ஒரு பாராட்டி அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நல்ல கலைஞர்களை தேர்ந்தெடுத்து செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் கேட்குறது நல்ல விஷயம்தான். அதை செஞ்சுட்டா இன்னமும் கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் உயரும். நல்ல நல்ல விஷயங்களாக கேட்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. திரைத்துறையிலும் உங்களுடைய காலத்தடத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். ஒரு நல்ல கலைஞராய், திரைக்கலைஞரை உருவாக நம்முடைய அதிகாலை சார்பில் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் திரைத்துறை அனுபவங்களை பற்றி சொல்லுங்களேன். இது மாதிரியான வாய்ப்புகள் வந்திருக்கா? இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வரும்போது ஒரு நாடக கலைஞராய் தன்னை காட்டிக்கொள்ளவோ, இல்லை ஒரு வெள்ளித்திரை நாயகனாக உங்களை வெளிப்படுத்தவோ எதில் உங்களுக்கு ரொம்ப அதிகமான விருப்பம் இருக்கிறது என்பதை நம்முடைய நேயர்களுக்காக கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. பொதுவாகவே கலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த கலை உலகத்துக்கு வந்தேன். அதுலேருந்து ஆசைப்பட்டு சின்ன வயசில் சினிமாவுக்கு போகலாம்னு நினச்சி சென்னையில் போய் இருந்த காலமும் உண்டு. ஆனால் அப்போ சரியான வாய்ப்பு இல்லை. நமக்கு குடும்ப பின்னணியும் பின்னோக்கி இழுக்கிற சூழல் இருந்தது. அதனால அதிகமாக அங்கே இருக்காமல் வந்துட்டேன். இப்போ நானும் ஆடிட்டே இருந்தேன். இப்போ திடீர்னு ஒரு வாய்ப்பு எனக்கு வந்தது, சினிமா நடிக்கிற வாய்ப்பு. அது நல்ல நண்பர்களும் அது நாடக கலைஞர்களை எடுத்து போடணும்னு அவங்களாக பேசி முடிவு பண்ணி எங்கள் அண்ணன் சிங்கத்துறை மூலமாக வந்தது. அது இந்த ராதானூர் பக்கத்தில் அண்ணன் அவங்க மூலமாக வந்து வாங்கப்பா போவோம் அப்படின்னாங்க. அப்புறம் அதில் அந்த முன்னாள் நடித்து காட்டுற நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. அதில் நடித்து காட்டி வெள்ளிமலை என்ற திரைப்படம், அதில் கதாநாயகனுக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன். படம் வெளியாகி ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு. ஐயா அதில் இயக்குனர் ஓம் விஜய், நல்ல நண்பர்கள் அதில் சினிமானுவோம். அதுக்கடுத்து ஒரு படம் நம்ம வைபவ் நடித்த படத்தில் சிராவையில், நம்ம காரைக்குடி பகுதியில், அதில் நல்ல வசனம் பேசி நடிச்சிருக்கேன். அதுவும் வந்திருக்கு. அது எனக்கு சினிமா அனுபவம். வேறு அதை விட இனிமேல் நண்பர்கள் கூப்பிட்டா போகணும். அதுக்காக இதுதான் பெருசு அதுதான் பெருசுன்னு இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கே தவிர ரெண்டுமே மிகப்பெரிய கலை. அதுதான் நாடகம், திரை அப்படிங்கிற ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு மாஸ் மீடியா. அது அதில் கம்பேர் பண்ண ஒப்பீடு செய்யப்பட்டால் நாடகம், அந்த நாடக மேடை என்பதை விட திரை இசை, அந்த இசை திரைத்துறையினுடைய தாக்கம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? அதாவது ஒரு எந்த விதமான வசனங்களுடைய நீங்க பார்க்காம பேசாம ஒரு நீங்களா பேசக்கூடிய ஒரு நாடக மேடை நாடகத்துக்கும் ஒரு துறைக்கு உள்ள வேறுபாடுகளா நீங்க என்ன உணர்றீங்க? ரெண்டுமே பெரிய எப்படி சொல்றது, பெரிய விஷயம் தான். அது சாதாரண விஷயமா எண்ணிவிட முடியாது. நாடகம் நேரடியா நேரலையா மக்களுக்கு முன்னால நின்று பேசுறோம். ஒரு வார்த்தையை விட்டாச்சுன்னா திரும்ப பெற முடியாது. இது நாடகம். சினிமா மிகப்பெரியது. இப்ப நட்சத்திரம்னு பேர் இல்லையா, நட்சத்திரம் பகல்ல தெரியாது, இரவுல தான் ஜொலிக்கும். அதனாலதான் இந்த கலைஞர்களை நட்சத்திரம்னு பேர் வச்சாங்க. அது திரை நட்சத்திரமா இருக்கட்டும், இல்ல நாடக நட்சத்திரங்களா இருக்கட்டும். அந்த நட்சத்திரம் எல்லா நட்சத்திரமும் முன்னிறது இல்லை. அது குறிப்பிட்ட சில நட்சத்திரங்கள் பளிச்சுன்னு தெரியும். அந்த வகையில இந்த நாடகத்துக்கு சினிமாவுக்கு உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்ன, சினிமாவில் எடுக்கிற ஒரு காட்சி தவறா ஒரு பிழை ஏற்பட்டா திரும்ப எடுத்துக்கலாம். ஆனா நாடகத்தில் அப்படி இல்லை. எதை சொன்னாலும் நடிச்சாலும் பிழை வந்தாலும் அதுதான், சரியா வந்தாலும் அதுதான். ரசிக்கிறவங்க என்னையா அப்படின்னு சொல்லிட்டு போறதும் உண்டு, சரிப்பா நல்லா இருந்துட்டு போறதும் உண்டு. இது ஒன்று மட்டும்தான் வித்தியாசமே தவிர என்ன இன்னொரு வித்தியாசம், அது கொஞ்சம் பொருளாதார ரீதியாக உயர்வும், இது கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கீழே இருக்கு.
இதுதான், இது மாதிரி வித்தியாசங்கள் தான். பொதுவாக எல்லாத்துக்கும் மேலே சொல்லுவாங்கல்ல, அதிர்ஷ்டம் அது இருந்தால் எல்லாம் பெரிய ஆள். கவிராஜ், இன்னொரு கேள்வி, திரைத்துறை சம்பந்தமாக பேசிட்டு இருக்கிறோம். திரைத்துறை சார்ந்த ஒரு நடிகர், ஒரு திரைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு இயக்குனரோ நடிகரோ தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய வாரிசுகளை கலைத்துறை சார்ந்த வாரிசுகளாக கொண்டு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அழைகிறார்கள். அதற்காக மிகப்பெரிய பொருட்செலவும் செய்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை அந்த அடையாளத்தோடு கொண்டு வர ஆசைப்படுகிறார்கள். ஆனால் உங்களை போன்ற மேடை நாடக கலைஞர்கள் தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய வாரிசுகளை இந்த பக்கம் கொண்டு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுப்பதாகவோ கொண்டு வருவதாகவோ யாரோ ஒன்று அத்திபுத்தார் போல் ஒரு சில பேர் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய எண்ணிக்கையில் நாடக கலைத்துறை சார்ந்த கலைஞர்கள் ஏன் தங்களுடைய வாரிசுகளை, தன்னுடைய பிள்ளைகளை ஏன் நாடகத்துறைக்கு கொண்டு வர ஆசைப்படுவதில்லை? நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு மருத்துவர் அவர் பிள்ளைய மருத்துவர் ஆக்குறாரு. ஒரு திரை நடிகர் அவர் மகனோ மகளோ அதே நடிகர் நட்சத்திரமா வந்துடுறாங்க. அது மாதிரி ஒரு வழக்கறிஞர் அவர் பிள்ளை, இப்படி எல்லா தொழிலையும் அவரவர் மேம்பட்டு கொண்டு வந்துடுறாங்க. இங்கே இருக்கிற சிக்கல் என்ன? பொருளாதாரம். நாங்கள் யாரும் மேம்படவில்லையே. எங்கள் பிள்ளைகள் வர, குறிப்பாக எனக்கு 3 பசங்க, 3 பையங்க, 3 பேரும் இன்ஜினியர். ஒருத்தர் கட்டிட பொறியாளர், ஒருத்தர் இயந்திர பொறியாளர், இன்னொருத்தர் இயந்திர பொறியாளர். 3 பேருக்கு வேலை இல்லை, படிச்சுட்டு 4 வருஷத்தில் இருக்காங்க. என்ன செய்ய? ரெண்டாவது, அந்த குழந்தைகள் விரும்பணும்ல, விரும்பாட்டினாலும் கொண்டு வந்து அதில் உயர்த்திடலாம் நினைச்சா இங்கே பொருளாதார சிக்கல் தான் பிரச்சனை. நாங்களே இன்னும் அந்த வகையில் உயரலையே, அப்புறம் எப்படி பிள்ளைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கு? இன்னும் நிறைய பாருங்கள், நிறைய பிள்ளைகள் வந்து அதிலிருந்து சரியாக மீள முடியாமல் படிப்பை விட்டு இன்றையும் வந்து இப்படி 2 பக்கமும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு போன குடும்பங்கள்லாம் நிறைய இருக்குது. கலைஞர்களுடைய குடும்பங்கள் 5000 கலைஞர்களுக்கு மேலே நாங்கள் இருக்கிறோம். இந்த அரசு எங்களையும் கண்டுகொண்டு எங்களுக்கும் வாழ்வாதாரம் உயர அளவுக்கு ஒரு வழியை காட்டினா எங்களோட பிள்ளைகளை இன்னைக்கு இல்லை எப்போதும் அவங்களா கூப்பிட்டுருவோம். நாங்களே கூப்பிட்டுருவோம், தம்பி நீ இந்த 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 கதாபாத்திரத்தை செய், நீ இதை படி அப்படின்னு சொல்லி நாங்களே செய்வோம். ஆனால் பள்ளிக்கூடம் படித்து பொறியாளராகி வேலை இல்லாமல் இருக்க வேதனை இல்லையா? அப்போ அவரவர் பொருளாதார உயர்வு தான் இங்கே உள்ள பிரச்சனையே, வேற எதுவும் இல்லை. இது உங்களுக்கே தெரியும் தானே. அரசாங்கம் இதெல்லாம் கண்டுக்கணும்னு கேட்டுக்கிறேன். கவிராஜ், பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் அந்த பின்னணி கலைஞர்கள் இன்று போற்றப்படுகிறார்கள். அதுவும் சமீப காலமாக சமூக ஊடகங்களுடைய வருகைக்கு பிறகு, சில பலருடைய விமர்சனத்துக்கு பிறகு திரைத்துறையில் பின்னணி கலைஞர்கள், பின்னணி நிபுணர்கள், பின்னணி தொழிலாளர்கள் இன்று பார்வைக்கு வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் போற்றப்படுகிறார்கள், அவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். அதுபோன்ற நிகழ்வுகள் நம்முடைய மேடை நாடக துறையில் இருக்கிறதா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்ல கேள்வி. அது மாதிரி நாடகத்துறையில் இல்லை. அது மாதிரி கொடுத்துட்டா இன்னும் மேம்பட்டுருமே. இங்கேயும் பின்னணி இசை எங்களை இயக்குறவங்க நிறைய பேர், எல்லாரையும் குறிப்பாக சொல்ல முடியதில்லை. ஒரு சில பேர் தான் திரை நட்சத்திரங்கள் திரையில் காட்டுற மாதிரி எப்படி அந்த ஈர்ப்பு இருந்து மக்கள் ரசிக்கிறாங்களோ அது மாதிரி இங்கேயும் நாரதர், வள்ளி, முருகன் அப்படி, அல்லது அந்த நகைச்சுவை நடிகர், நகைச்சுவை நடிகை, அவங்க அடுத்து பக்க மேளம்னு எடுத்துக்கிட்டா இசைக்கலைஞர்கள், ஹார்மோனியம், மிருதங்கம், ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி. இன்னும் மற்றவர்களுக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னா நீங்கள் இப்போ திரைக்கலைஞர்களுக்கெல்லாம் ஆஸ்கார் விருது கொடுக்குறது, நம்ம தமிழக அரசு விருது கொடுக்குறது, அது மாதிரி எங்களையும் ஒரு பாராட்டி அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நல்ல கலைஞர்களை தேர்ந்தெடுத்து செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் கேட்குறது நல்ல விஷயந்தான். அதை செஞ்சுட்டா இன்னமும் கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் உயரும். நல்ல நல்ல விஷயங்களாக கேட்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திரைத்துறை கலைஞர்களுக்கு தான் நீங்கள் விருது கொடுக்குது அப்படின்னு நீங்கள் ஆதங்கப்படுறீங்க. நாடகத்துறை கலைஞர்களுக்கும் கலைமாமணி விருது போன்ற உயரிய விருதுகள் கொடுத்து இந்த அரசாங்கம் கௌரவிச்சிருக்கேன். இதில் என்ன உங்களுடைய குற்றச்சாட்டு? நல்ல விஷயந்தான். திரைத்துறை கலைஞர்களுக்கெல்லாம் அங்கீகாரம் இருக்குது, எங்களுக்கு இல்லைன்னு சொன்னதுக்காக இந்த கேள்வி வச்சுருக்கீங்க. ஆனாலும் எங்களுக்கு கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்களேன்னு நீங்கள் கேட்குறீங்க. நியாயம்தான். எல்லாருக்கும் கிடச்சிருக்கா? இல்லை எல்லாரும் வாங்கியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இதில் தகுதியெல்லாம் நிறைய பார்க்கணும். எப்படி சொல்கிறது, இந்த நாட்டில் போற்றப்பட வேண்டியவர்கள் தூற்றப்படுவதும் தூற்றப்பட வேண்டியவர்கள் போற்றப்படுவதும் தான் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது காலகாலமாக. அதுதான் இங்கேயும் இருக்குது. எப்படி சொல்கிறது, அப்போ அந்த கலைமாமணி விருது வாங்குறதுக்கு நிறைய பணம் கொடுக்கணும்னு பேசிக்கிறார் என் நண்பர் ஒருத்தர். நீங்கள் அதுக்கான அந்த தகவல்கள்லாம் சேர்த்து வைங்க. நீங்கள் எத்தனை வருஷம் நடிச்சிருக்கீங்க, எத்தனை பத்திரிக்கை வச்சுருக்கீங்க, என்னென்ன கதாபாத்திரம் செய்வீங்க, அதுக்கான அந்த கிராம நிர்வாக அதிகாரிகளுடைய கையொப்பம், அது சான்றிதழ், இதெல்லாம் சேர்த்து நானும் வச்சுருக்கேன். அது மாதிரி என்கிட்ட பணம் கொடுக்கலாம் வசதி இல்லை. ஆனால் அனுப்பணும், அனுப்ப வேண்டிய காலம் ஒன்று இருக்குது, குறிப்பிட்ட வயசு வரணும்னு வேறு சொன்னாங்க. அதனால் வச்சுருக்கோம். சரி, இதெல்லாம் மீறி வாங்கணும்னா நிறைய பணம் கொடுத்தா வாங்கலாம்னு சொல்கிறேன். அது எப்படின்னு தெரியலை. கலைமாமணி விருது நாடக கலைஞர்களுக்கும் கிடச்சிருக்குன்னா எல்லாருக்குமா கிடச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு. அதுவும் அவங்களுக்கு பின்னால் இருக்கிற பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கவங்க, இல்லை தகுதியில் இருக்கவங்க, அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்களுடைய அவங்க அனுதாபப்பட்டு, அதாவது அவங்களுடைய பரிந்துரையில் கொடுக்கப்பட்டிருக்கு.
அந்த மாதிரி நமக்கு கிடையாது. அதை விட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது பணம் நிறையா கொடுத்தா தான் கிடைக்குமா. நானும் பாருங்கள் அதனால எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். பணத்தையா இல்லை, நான் நடிகைங்கிற ஆதாரத்தை நிறையா சேர்த்து வச்சுருக்கேன். கொடுப்பான், நம்மகிட்ட பணம் கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை. இந்த அரசாங்கம் எல்லா கலைஞர்களையும் ஊக்கப்படுத்துமாறு இது கொடுத்துட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அதை இதன் வாயிலாக அரசாங்கத்துக்கு சேரட்டும். இன்றைய 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய 2000ஆம் ஆண்டு குழவிகள் என்று சொல்லக்கூடிய 2K கிட்ஸ் இன்று புதிய சமூகம், ஒரு புதிய தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய, அவர்களை பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்று அவருடைய வாழ்வியலை சுற்றி சுற்றி பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வியலை போதிக்கக்கூடிய, ஒவ்வொரு மேடைகளிலும் வாழ்வியலை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல கலைஞனாக நீங்கள் இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை அதிகாலை நேயர்களுக்காக நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம், நீங்கள் சொன்னது போல் மேடை தோறும் எதிர்கால வாழ்க்கையை பற்றி இளைஞர்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் வர்றேன். குறிப்பாக சொல்லணும்னா, இந்த இளைஞர்கள் மது போதைக்கு அடிமையாகாமல் தன்னையும் தன்னை சார்ந்த குடும்பமும் எதிர்காலமும் இருக்கே என்ற எண்ணத்தில் பயணிக்கணும். அதை விட யாருக்கோ ஒருவருக்காக கூலிக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையே கெடுத்து போகிற நிலைமையும் இருக்குது. ஏன்னா 2வது பொருளாதாரத்தில் ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அதிலிருந்து மாறி நல்ல வாழ்க்கையை நல்ல மேம்படணும்னு நினைக்கிறேன். அதை விட இந்த இருசக்கர வாகனம் பயமாக இருக்குது. சாலைகளில் போகும்போது நம்மளை தாண்டி அந்த வண்டி போகிறப்ப அவ்வளோ வேகம், அந்த வேகத்தில் அந்த காற்றுல நம்ம விழுந்துருவோம் போல இருக்குது. அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தைகள் வேணும், எதிர்காலம் இருக்குது. அதையெல்லாம் பயன்படுத்தி எல்லாரும் நெறியோட ஒழுக்கமாக வாழணும்னு நிறைய பணிவோடு கேட்டுக்கிறேன். அதை விட இந்த மது மட்டுமல்ல, பல போதைகள் இந்த நாட்டில் பல விதமாக வந்துருச்சு. குற்ற சம்பவங்கள், இது அத்தனையுமே மனிதனுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கு. எதிர்கால இளைஞர்கள், அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல கனவு காணுங்கள் என்றார். கனவு என்பது தூங்கும் போது வரக்கூடாது, விழித்திருக்கும் போது வர வேண்டும். ஒரு மனிதனை தூங்க விடாமல் செய்கிற கனவு வேண்டும். அந்த கனவோடு காணுங்கள். ஐயா கனவை நனவாக்க வேண்டும். அதனால் எதிர்கால இளைஞர்கள் எல்லாம் நல்ல பாதையில் பயணித்து இந்த போதையிலிருந்து விடுபட்டு தன்னுடைய விவேகத்தையும் தவறான செயல்களில் பயன்படுத்தி கெட்டு போகாமல் வாழணும்னு பணிவோடு கேட்டுக்கிறேன். அப்பா அம்மாவை கண்ணு கருத்துமாக பார்த்து கொள்ளுங்கள். நன்றி கவிராஜ். நீங்கள் சொன்ன கருத்துக்கள் அனைத்தையும் அதிகாலை ஏற்றுக்கொள்கிறது. இன்றைய இளைய தலைமுறை தன்னுடைய பாதையை போதையின் வழியில் சீரழித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதுவிதமான குற்றச் செயல்கள், புதுவிதமான ஆரோக்கியமற்ற செயல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றை களைவதற்கும் நம்முடைய இளைஞர்கள் மேம்படுவதற்கும் உங்களுடைய கருத்துக்கள் கட்டாயம் உதவும் என்று அதிகாலை நம்புகிறது. அதேபோல் வாழ்க்கையினுடைய அந்திம பொழுதில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நாடக கலைஞர்களையும், வாய்ப்பில்லாத கலைஞர்களையும் அதிகாலை வழியாக உங்கள் மூலமாக நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் தமிழக அரசின் கவனத்திற்கும் எங்களைப் போன்ற எண்ணற்ற குழுக்கள் மூலமாகவும் அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கை மேம்படவும், அவருடைய வளர்ச்சி மேம்படவும் நாங்கள் நிச்சயம் துணை இருப்போம். உங்களுடைய உதவிக்கும் உங்களுடைய அன்புக்கும் என்றும் அதிகாலை கடமைப்பட்டிருக்கிறது. நன்றிங்கண்ணா, ரொம்ப அருமையான விஷயம். இவ்வளவு நேரம் தங்களோடு பகிர்ந்து கொண்டது. அதுபோல தாங்கள் கூறியது போல நலிந்த கலைஞர்கள், அந்திம பொழுதில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு தாங்களும் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பியது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நானுமே என் பேரில் ஒரு அறக்கட்டளை தொடங்கி இது 4வது வருடம் வரப்போகுது. இதுவரைக்கும் 5 லட்ச ரூபா உதவி செய்திருக்கிறோம். சின்னமாக நண்பர்கள் சேர்ந்து கலைவேந்தர் கவிராஜ் அறக்கட்டளை என்று. அதில் எல்லாருக்கும் உதவி செய்கிற நாடக கலைஞர்களுக்கு, மற்ற வெளியில் இருக்கவங்க, கல்வி, மருத்துவம் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுபோல் நீங்களும் இணைந்து செய்கிறது மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. தேடி தேடி அவர்களுக்கு செய்வோம், அவசியம் செய்வோம். அது நீங்கள் அந்த கலைஞர்கள்லாம் நிறைய இருக்காங்க. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தொழிலும் இல்லாமல் நோயினால் வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி கலைஞர்கள்லாம் அவசியம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். நம்ம அதிகாலை வலைவலி மூலமாக நீங்களும் உதவி செய்யுங்க, நானும் உதவி செய்கிறேன். நிறைய செய்வோம். மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றிங்கண்ணா. கவிராஜ் என்ற அற்புதமான கலைஞரின் அந்த கானத்தை கேட்பதற்கு ஏராளமான ரசிகர்கள் கூட்டத்தில் காத்திருந்தவர்கள் நானும் ஒருவன். அதே போன்ற ஒரு பாடலை இந்த தருணத்தில் கேட்க எனக்கும் ஆசைதான். ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாடகம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர் நீங்கள். அதனால் உங்களை பாட்டு பாடி தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. ஆனாலும் உலகத் தமிழர்களும் கொண்டு போய் சேர்த்த ஒரு மிகப்பெரிய காணொலி, யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதர வாரா, சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்த ஒரு கணியன் பூங்குன்றனார் என்ற புகழை கொண்டு போய் சேர்த்தீர்களே, அந்த வரிகளை அதிகாலை நேயர்களுக்காக உங்கள் நெஞ்சுருகி இங்கு பதிவு செய்யுமாறு
அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நேர்காணலை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தயவு செய்து மீண்டும் அந்த பாடலை, அந்த வரிகளை நம்முடைய நேயர்களுக்கு பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஊர்? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலன்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன்தான் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எங்கே இருக்கு தெரியுமா? ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு. தமிழின் உயர்வு இந்த உலக நாடுகளில் உள்ள இலக்கியங்கள் அனைத்தும் சேர்த்தாலும் இந்த இலக்கியத்திற்கு ஈடாகாது. அப்படி உயர்ந்த தமிழ். நான் பாடுவதிலே பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு பணிச்சுமைக்கு இடையிலும் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான கலைஞன் நமது கவிராஜ் என்கிற ஒரு அற்புதமான கலைஞர். அவரை இன்று கொளுத்தும் வெயிலிலும் கொட்டும் வியர்வையிலும் உட்கார வைத்து நம்முடைய தமிழின உணர்வாளர்களுக்காக, நாடகத்தை ரசிப்பவர்களுக்காக இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்காணலை இங்கு செய்திருக்கிறோம். அவருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். அவர் வழியாக அதிகாலை வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்னொரு வேண்டுகோள், வாழ்க்கையினுடைய அந்திம புள்ளியில் இருக்கக்கூடிய நாடக கலைஞர் அனைவருக்கும், வாய்ப்பில்லாமல் தவிக்கும் அன்பான கலையை நேசிக்கக்கூடிய நடிகர்களுக்கும் அதிகாலை என்றும் தன்னுடைய கதவை திறந்து வைத்திருக்கும். அவனுடைய உதவிக்கரத்தை நீட்ட எப்பொழுதும் தயாராக இருக்கும். அதை நமது அன்பிற்குரிய நடிகர் கவிராஜ் அவர்களுடைய வாயிலாக எப்போது வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதிகாலை அவர்களை ஆதரிக்கவும், அனுசரிக்கவும், உதவும் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. இந்த இனிய வேளையில் அன்பிற்குரிய நடிகர், இனிய நண்பர் கவிராஜ் அவர்களுக்கு நன்றி கூறி அதிகாலை குழுமம் பெருமை கொள்கிறது. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இவ்வளவு வெயில்ல உட்கார்ந்து உங்களோட நேர்காணல் கண்டது, அதுவும் இந்த சின்ன கலைஞனை அழைத்து இந்த நேர்காணல் கண்டது பெருமைக்குரிய விஷயம். அது மட்டுமல்ல, உலக நாடுகளெல்லாம் இந்த வலைக்காட்சிகள் இருக்கிறது. ஆனாலும் நம்ம மண்ணில் பிறந்த அன்பு உறவுகள் அமெரிக்கா சென்று 20 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே பயணித்து அங்கே தொடங்கிய அதிகாலை வலைக்காட்சி, அதுவும் முதலாக இந்த நாட்டிலே அப்படிப்பட்ட பெருமைமிகு அடையாளமான இந்த அதிகாலை வலைக்காட்சியிலே என்னை நேர்காணல் கண்டது என் வாழ்நாளில் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். மீண்டும் மீண்டும் உங்களோடு இணைந்து பயணிக்க பெருமை கொள்கிறேன், ஆசைப்படுகிறேன். எல்லோரும் இணைந்தே பயணிப்போம். நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும்.